So hi Maddie, first comment hi pa, Surya Prakash, Sangeeta, Sundar, Vaishnavi, Shuvesh, it's me Deepa, Sharan. Okay, so all present ஸோ எத்தனை பேர் நேத்தோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க? நேற்று நம்ம வந்து 2 and 3 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? எத்தனை பேர் நேத்தோட 2 and 3 மார்க்ஸ் ஃபுல்லாப்பா சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் இருக்கிற எல்லா 2 and 3 மார்க்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த லைவை மட்டும் போய் பார்த்தா போதும், எல்லா கொஸ்டினும் அப்படியே ஒரு 3 hours உட்காந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஹாய் ஜெயலக்ஷ்மி, கன்னியப்பன், சுதா. ஓகே, இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன 5 மார்க்ஸ் பார்த்துட்டு போகணும். சரியா? லாஸ்ட் மினிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ எந்த சாப்டர்லேருந்து போகலான்னா சாப்டர் 5லேருந்து போகலாம். ஏன்னா சாப்டர் 5 சாப்டர் 3 எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சாப்டர் 5லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சாப்டர் 5 யாரெல்லாம் வந்துட்டு இதுதான் மேம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன், இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் யார் யார்? சாப்டர் 5 இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்டர் 5 பார்க்குறவங்க யார் யாருப்பா? எஸ், சாப்டர் 5 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யார் யாருன்னு சொல்ல முடியுமா? எஸ் சுவேஷ், ஆல்ரெடி பார்த்தாச்சா? டார்க் யோகேஷ். ஸோ மற்றவங்க மற்றவங்கப்பா ஓகே. ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா சூப்பர். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? கிளியர்? கிளியரா? எஸ். ஸோ என் நேம் வந்து தீபிகா. ஸோ ஹாய் பூபாலன். ஸோ நேற்று வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறீங்க. இயற்கை பூமி, அப்புறம் வந்து வசந்தகுமார். இயற்கை பூமி ஆல்சோ கால்ட் அஸ் வசந்தகுமாரா. சாப்டர் 4ல வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், ஸ்டார்ஸ் ஆஃப் லைஃப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம? ஓகே. ஸோ இந்த 5th சாப்டரில் எந்தெந்த கொஷின் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். லலித்குமார், பிரியதர்ஷினி, கமலி. ஓகே, எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்னா, ஆண்ட்ரோ தலை வந்து வருவாருப்பா. எப்போனா ஒரு 7:30க்கு வருவார். நம்ம சாப்டர் 5 and சாப்டர் 3 அப்போ முடிச்சிருப்போம். அப்புறம் அவர் வந்து மற்ற சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? எஸ். ஸோ இந்த 3 கொஷின்ஸும் இந்த 2 கொஷின்ஸும் டாப் ப்ரையாரிட்டி. சாப்டர் 5 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் படிச்சிருக்கணும். சுதா, நேற்றே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நேற்றோட லைவ் போய் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு 6 o'clock உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 11th. அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான்ப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரம் சாப்டர் 5. Explain why a cyclist bend while negotiating a curved road. Arrive at the expression for angle of bending. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா, expression for moment of inertia of a rod passing about its center and perpendicular to rod. அடுத்தது third one வந்து derive an expression for moment of inertia of a uniform disc about an axis passing through the center of rod. and அடுத்தது parallel axis theorem. இது படிச்சிட்டிங்கன்னா perpendicular axis theorem ஈஸி தான். ஸோ 2 படித்தாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் ரோலிங் ஆன் அன் இன்க்ளைன்ட் பிளேன் அண்ட் அரைவ் அட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சிலரேஷன். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹாய் மேகலா. அண்ட் சைக்கிள் கொஸ்டின் நான் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பைடர், அது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சாப்டர் 4 அக்கா, சாப்டர் 4 அடுத்ததுப்பா. சாப்டர் 4ல் நான் சொன்ன மாதிரி ஒர்க் எனர்ஜி தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டி அண்ட் பவர் பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Explain why a cyclist bend while negotiating a curved road. அதாவது சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரோடு இப்படி கர்வாக இருக்குப்பா. சரியா? இப்படி ஒரு கர்வ்டு ரோடு இருக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா லெவல்டு ரோடுன்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் கர்வ், நார்மல் டர்ன், அவ்வளோதான். இங்கே என்ன மேடு பள்ளமும் இருக்காது, ஒரு சைடு ரோடு தூக்கிட்டெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு நார்மல் டர்ன் இருக்கும். இந்த டர்னில் ஒரு சைக்கிளிஸ்ட் இப்படி போகும்போது என்ன ஆகுறாரு அப்படின்னா, அவரோட ஆங்கிள் ஆஃப் பெண்டிங்கை கண்டுபிடிக்க சொல்கிறார். அவர் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறார். சரியா? ஸோ இதை வந்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன், நீங்கள் அதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ஓகே, கிளியராக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர், ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளிஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் அஸ் கன்சிடர்
cyclist. ஒரு cyclist வந்து என்ன பண்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. cyclist negotiating a circular leveled road, சரியா, circular leveled road of radius r. அந்த ரோடோட radius r என்ன ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா with a speed v. சரியா, இங்க எனக்கு இப்போ யார் யார் இருக்காங்க, அந்த சைக்கிள் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இந்த சைக்கிள் ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கார், சைக்கிள் அண்ட் சைக்கிளிஸ்ட். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த சைக்கிளையும் சைக்கிளிஸ்ட்லேயும் ஒரே சிஸ்டமாக தான் எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் இல்லை. சைக்கிளை ஓட்டுறது யார், அங்கே ஓட்டிட்டு போகிறது. நெகோஷியேட்டிங்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓகேவா, அதாவது போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் நெகோஷியேட்டிங். ஸோ இதில் சைக்கிள் அண்ட் சைக்கிளிஸ்ட்டை ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கணும், ஓகேவா. அண்ட் இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், அதை CS சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னது, மொத்த அந்த ஆப்ஜெக்டோட மொத்த மாஸுமே அதோட சென்டரில் தான் ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேவா. நர்மதா, சராஸ், அபிநாதன். ஸோ இதை மட்டும் எழுதிருங்க. அடுத்தது டெரிவேஷன் பார்க்கணும்ப்பா. சரியா, அடுத்தது என்ன அப்படின்னா டெரிவேஷன். சரியா, ஸோ டெரிவேஷன் நான் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான், ஓகேவா. எஸ், ஆமாம் சராஸ், இதுவும் சாப்டர் 3யும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போகிறார் இல்லையா அந்த சைக்கிளிஸ்ட் மேலே 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ என்ன எழுதணும், ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சைக்கிளிஸ்ட் இல்லைன்னா ஆன் த சிஸ்டம். மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன், 4 ஃபோர்ஸ். ஸோ அது என்னென்ன ஃபோர்ஸஸ்னு எழுதணும். ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட்டுமே இந்த எர்த் மேலே இருக்குது அப்படின்னா இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த சைக்கிளிஸ்ட்டுக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேவா. அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, நார்மல் ஃபோர்ஸ். தேர்ட் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் சைக்கிளை ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த சைக்கிள் டயருக்கும் அந்த ரோடுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்தது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, சரியா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு போகிறது, அதாவது சைக்கிளிஸ்ட் எப்படி மூவ் ஆகுறான் இல்லையா. ஸோ பூபாலன் சைக்கிளிஸ்ட் வந்து எனக்கு ஒரு பெண்டிங்க்கு இனிஷியேட் பண்ணுறான். பெண்டிங் வந்து அதாவது சைக்கிளிஸ்ட் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணுறான், அதை நெகோஷியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் 4 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சைக்கிள் அண்ட் சைக்கிளிஸ்ட், ஓகேவா. சைக்கிளும் சைக்கிளிஸ்ட்டும் ஒரே சிஸ்டம் தான். ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இங்கே இன்னொரு பாயிண்ட் நீங்கள் இன்னும் அப்படி எழுதணும், என்னன்னா இது எல்லாமே ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் நடக்குது. அதாவது அந்த சைக்கிளிஸ்ட் பெண்ட் ஆகி இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன ஃப்ரேமில் நடக்குது, ரொட்டேட்டிங் ஃப்ரேம், விச் இஸ் Z axis. கிளியர், ஓகே. எல்லாமே லைவ் இருக்குப்பா. 10th லைவ் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போது நீங்கள் இதுக்கு டயக்ராம் வரையணும். அதாவது அந்த சைக்கிளிஸ்ட் மூவ் ஆகுறாரு இல்லையா, அவர் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எப்படியெல்லாம் அவர் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட் இங்கே இருக்கார். ஸோ சைக்கிளிஸ்ட் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு சொல்கிறோம், C அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சைக்கிளிஸ்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ கீழே எனக்கு கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ், எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே நோக்கி இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், mg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அதாவது சைக்கிளிஸ்ட் இப்படி போகிறாரு, அப்போ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், விச் இஸ் mv²/r. இப்போ இதோட ரேடியஸை நீங்கள் அப்படியே இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளை தீட்டான்னு சொல்லுவோம். இது தீட்டானா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இதுவும் தீட்டா தான். கிளியர், எஸ். ஹாய் உதயமித்ரா. ஸோ இது ஆங்கிள் A, இது B, இது பாயிண்ட் C. ஸோ இதான் மட்டும்தான் நீங்கள் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் ஏக்கு இருந்து இப்படி வர ஃபோர்ஸ் தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், விச் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழேனா நார்மல் ஃபோர்ஸ் மேலே, ஓகேவா. எஸ் ரிக்கி, நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும், வேறு எதுவும் எழுத வேணாம், சரியா. நர்மதா அது அடுத்த சாப்டர், நெக்ஸ்ட் கொஸ்டினாக அதை பார்ப்போம், ஓகேவா. கிளியர். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இந்த டயக்ராமும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா. எஸ், இது வந்து ஸ்டேட் போர்டுக்கு, ஸ்டேட் போர்டு 11th ஃபிசிக்ஸ், ஓகேவா. மண்டே எக்ஸாமுக்காக ப்ரையாரிட்டியான 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். சபரி
தமிழில் தான் மேக்ஸிமம் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் தமிழில் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? எஸ், எல்லாத்துக்கும் கிளியர். ஸோ இது எல்லாத்துக்கும் கிளியரா? அந்த சைக்கிளிஸ்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த சிஸ்டம் மேலே கிராவிடேஷனல், நார்மல், ஃபிக்ஷனல், சென்ட்ரிஃபியூகல், அதை வந்து நம்ம ஒரு டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நர்பதா நான் சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பார்ப்போம். அந்த கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட்னா அந்த வெர்டிக்கல் மோஷன் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியர் இது எல்லாத்துக்கும்? எஸ், ஜாலி பாலாஜி டிவிகேவா? சரி, ஓகே. ஸோ நம்ம இங்கே படிக்கலாம். ஓகே, டிவிக்கே எப்படி இருந்தாலும் நம்ம பொழைச்சிப்பாங்க, நம்ம பொழைக்கணும்னா படிக்கணும் இல்லையா? எஸ், ஸோ ஸ்பேம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இதை நம்ம எழுதியாச்சு. ஹாய் சையத். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் அப்போ, சரியா, ஒரு ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் அப்போ, எஸ் சையத் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் அப்போ ஓகேவா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஓகேவா நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கும் எனக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கும்பா. என்னென்ன, ஒரு ஈக்லிபிரியம், அதாவது ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கும் எனக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஓகேவா, ஸோ இங்கே எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ எப்படி எழுதணும்னா எம்ஜி, இந்த டவுன்வர்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது என்னது, இந்த ஏபி பாயிண்ட். அப்போ எம்ஜி ஏபி டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுறதுனால மைனஸ் சிம்பிள் போடணும். சரியா? ப்ளஸ் அடுத்தது என்ன ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, விச் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர், இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது இந்த ஃபோர்ஸ் விச் இஸ் பிசி இல்லையா, பிசி. ஸோ இங்கே பிசி ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் mv ஸ்கொயர் பை ஆர் பிசின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி. என்ன டீச் பண்ணிட்டு இருக்கோம், சாப்டர் 11th ஃபிசிக்ஸில் இருக்கிற சாப்டர் 5பா. ஓகேவா? சாப்டர் 5 மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, கிளியர்? சொல்லுங்க ஐயப்பன். எஸ், ஹாய் மீனாட்சி. ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் mgab அந்த சைடு அமிச்சிட்டோம்னா mv ஸ்கொயர் பை ஆர் பிசி இஸ் ஈக்குவல் டு mgabன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, விச் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஏபிசியை மட்டும் எப்படி எழுதுவீங்க, ஏபிசி. இங்கே இதுதான் தீட்டா இல்லையா? இப்போ இங்கே சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஆப்போசிட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட், பை அட்ஜசன்ட் சைட்னா ரைட் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இது பிசி ஏசி. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். அதே மாதிரி இதில் ஏபி என்னது, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்தது இங்கே காஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி, ஹைப்போட்டென், அதாவது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா, ஏசி காஸ் தீட்டா. இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் 3. சரியா? இப்போ ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3யும் substitute in equation 1. Substitute 2 and 3 in equation 1. அப்போ 1ல substitute பண்ணுங்க. 1 equation என்ன, இதுதானே, mv square bc. ஸோ எல்லா டவுட்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? mv, எஸ், mv ஸ்கொயர் by rbc is equal to mgab. இப்போ இதில் BC என்னது, BC எனக்கு AC cos theta. அப்போ என்ன எழுதுவீங்க, mv ஸ்கொயர் பை ஆர், பிசிக்கு பதில் AC cos theta. அண்ட் அதே மாதிரி mg, ஏபிக்கு பதில் என்ன எழுதுவீங்க, ஏபிக்கு பதில் AC cos sin theta. ஸோ AC sin theta. ஸோ இங்கே எனக்கு AC கேன்சல் ஆகிடும், m கேன்சல் ஆகிடும். அப்போ v ஸ்கொயர் பை ஆர் cos theta is equal to g sin thetaன்னு கிடைக்கும்.
இல்லையா? இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனுக்கு பக்கத்தில் காஸ் எப்படி கொண்டு போயிடுங்க. அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜி, ஓகேவா, ஜி வி ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு கிடைக்கும் இல்லையா? வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன ஆகிடும்? டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆங்கிள் ஆஃப் பெண்டிங்கோட ஈக்குவேஷன். ஓகேவா? கிளியர்? புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? தருண்ராஜ் நம்ம ஹாரி பாட்டர் வந்து எப்போ வருவார்னா 7:30க்கு வருவார். ஓகேவா? கிளியர்? ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு டைம் ஃபுல்லாக ரீகால் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படி லெவல்டு ரோடில் இப்படி ஒரு டேர்ன் எடுக்கிறாரு. ஸோ டேர்ன் எடுக்கும்போது அவரோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கு நடுவில் தான் மணி, சையத் எல்லாமே நான் திருப்பி இன்னொரு டைம் சொல்லித்தரேன், நீங்கள் அமைதியாக கேட்கணும், சரியா? ஸோ தருண் ஹாரி பாட்டர் வந்துட்டு எப்போ வருவார் அப்படின்னா 7:30க்கு வருவாருப்பா. இது செகண்ட் டைம் நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, இப்போ வந்து எனக்கு அந்த சைக்கிளிஸ்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம சின்னு சொல்கிறோம். இப்போ அந்த சைக்கிளிஸ்ட் மேலே எனக்கு 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. என்னென்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போது இது அப்படியே நம்ம ஒரு டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். என்னென்னா இதுதான் அந்த சைக்கிளிஸ்ட். இந்த சைக்கிளிஸ்ட் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஒன்று கிராவிடேஷனல், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல். கிராவிடேஷனல் டவுன்வர்டாக இருக்கும், சைக்கிளிஸ்ட் இந்த பக்கம் பெண்ட் ஆகுறதுனால இங்கே எனக்கு mv ஸ்கொயர் ஆர். இது வந்து என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ நான் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இதுதான் தீட்டா விச் இஸ் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த பக்கம் நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது. இதை ஏபிசி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல தேவையானது என்னென்னா இந்த ஏபிசியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏபிசியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இது எல்லாமே ஒரு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஸோ ஒரு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமில் எனக்கு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நெட் எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஸோ அப்போது நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கையும் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எனக்கு கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? எம்ஜி. எம்ஜிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது ஏபி. அப்போ எம்ஜி ஏபி. அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர். இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது என்னது? ஏஎன். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ அதனால் நான் டேரெக்டாக என்னன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போ நான் வந்துட்டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் பிசின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எனக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சையத் புரிஞ்சுச்சா? நர்மதா, நேற்றே நம்ம சாம்பிள் கொஷின் பேப்பர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ப்பா. ஹாய் மோகன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எனக்கு இது பிசியும் ஏபியும் என்னன்னு தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துட்டு இந்த ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு காஸ் தீட்டா ஃபார்முலா, சைன் தீட்டா ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி, காஸ் தீட்டா பிசி பை ஏசி. இப்போ எனக்கு ஏபி கிடைச்சிருச்சு, பிசி கிடைச்சிருச்சு. இது ரெண்டையும் தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீட்டா வேல்யூ கிடைச்சிரும். தீட்டா வேல்யூ தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். கிளியர்? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால தான் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. கிளியராப்பா? இதில் தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை ஆர்ஜி. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எஸ்கேபி கிஷோர், நம்மளுக்கு 1 மார்க்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்துட்டு 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு சாப்டர் 5 தான். நீங்கள் கேட்குற சாப்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து தான் பார்ப்போம். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது derive the expression for moment of inertia of a rod about its center and perpendicular to the rod. என்ன சொல்கிறாங்க? moment of inertia of a rod about its center and perpendicular rod வந்து derivation பார்க்க சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ராட் எடுத்துக்கலாம். இந்த ராடோட சென்டரில் நம்ம வந்து இந்த ராடை நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா ஆரிஜினில் வச்சுருக்கோம். சரியா? ஸோ ஆரிஜின் பாயிண்ட்டை ஓன் வச்சுக்கலாம். அப்போ ஆரிஜினில் இருந்து, அதாவது நம்ம பார் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம், ரைட் சைடில் பாசிட்டிவ். அப்போது இந்த மொத்த லென்த் எல் அப்படின்னா இந்த பக்கம் ஹாஃப் மட்டும் -l/2, இது +l/2. கிளியர்?
ஓகே, இது கிளியரா? ஸோ 5 மார்க் நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் யாருமே 5 மார்க்கை பற்றி எதுவுமே டவுட் கேட்குறது இல்லை. 1 மார்க், அப்புறம் வேறு கொஷின். இந்த கொஷின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இதையே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினும் புரியாது, அந்த கொஷினும் புரியாது. ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கொஷினை எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு கொஷின் அடுத்தடுத்து தான் பார்க்க முடியும். ஒரே செகண்டில் எல்லா கொஷினும் பார்க்க முடியாது இல்லையா? எஸ், கிளியர்? ஸோ இது எப்படி டயக்ராம்னு புரிஞ்சுச்சா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஆரிஜினில் நான் வந்து ஒரு ராடை வச்சுருக்கேன். ஸோ ஆரிஜினை ஓன்னு சொல்கிறோம். ராடோட இந்த பக்கம் லென்த் வந்து -l/2, இந்த பக்கம் லென்த் வந்து +l/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராடில் ஒரு குட்டி மாஸ் எடுத்துக்கலாம். இது என்னது? மாஸ் dm மாஸ். இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா dx தான் இதோட டிஸ்டன்ஸ். கிளியர்? இதுதான் டயக்ராம். இது 3rd கொஸ்டினோட டயக்ராம். கிளியராப்பா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இப்போது இந்த கொஷினுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன? ImR². இது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ எனக்கு வந்து ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது இந்த இடத்துல மட்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா DI = இங்கே மாஸ் என்ன? dm அண்ட் இங்கே டிஸ்டன்ஸ் என்ன? x². ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுங்க. அப்போ DI = இன்டகிரேஷன் ஆஃப் dm x². இப்போ இங்கே DI இன்டகிரேட் பண்ணால் I வந்துடும். dm வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு x² தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த டேர்மை நீங்கள் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், பூபாலன் இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல மட்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா DI = dm. டிஸ்டன்ஸ் என்ன? இங்கேருந்து இங்கே வரைக்கும் x டிஸ்டன்ஸ். சரியா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் x டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் x². இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். DI இன்டகிரேட் பண்ணால் அதே மாதிரி இங்கே இன்டகிரேட் பண்ணும். DI இன்டகிரேட் பண்ணால் I, இந்த இன்டகிரேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்மோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்ப்பா. சரியா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மாஸ் பர் யூனிட் லென்த். லாம்டானா என்ன? மாஸ் பர் யூனிட் லென்த். மாஸ் பர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டோட்டல் மாஸ் பை லென்த். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? மாஸ் பர் யூனிட் லென்த். அண்ட் அதே மாதிரி இங்கே டிஎம்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த டிஎம்மோட ஃபார்முலா என்னன்னா lambda dx. இதுதான் எனக்கு என்ன? dm ஓட ஃபார்முலா. சரியா? இப்போ இதை எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா dm = lambda இங்கே என்னது? m/l. ஸோ m/l dxன்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் I = இன்டகிரேஷன் x² dmக்கு பதில் ml × dx அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துருங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்பா. ஸோ m/l இன்டகிரேஷனுக்கு லிமிட் என்ன? லிமிட் வந்து -l/2 to +l/2. அப்போ -l/2 to +l/2 x² dx. கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணும்? x² இன்டகிரேட் பண்ணும். அப்போ m/l x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3. சரியா? அப்போ x³ 3 -l/2 +l/2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும். ஸோ விச் இஸ் m/l is equal to அப்பர் லிமிட் என்ன? அப்பர் லிமிட் வந்து l/2. அப்போ l3/8 minus of minus l3/8. ஸோ இது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ which is equal to l3/8 plus l3/8. அப்போ 2l3/8 வருமா? அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது ஸ்கொயர் டேர்ம் ஆகிடும். அப்போ எனக்கு I is equal to and இது 1 times இது 4 times. ஸோ இங்கே நம்ம 3 இருக்குது. 3 காமனாக வெளியே எடுப்போம். ஸோ அப்போ இங்கே 3 வந்துருமா? ஸோ அப்போ எனக்கு I is equal to 1/12 ml/ml². இதுதான் இதுக்கான ஆன்சர்.
half power. Okay, இன்னொரு டைம் பார்த்தலாமா? ஸோ இதுதான்ப்பா டிஃப்ரென்சியேஷன். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் பை 3 எல் ஸ்கொயர் மைனஸ் எல் பை 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா 3 காமன், ஸோ இங்கே வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் எனக்கு எக்ஸ் கியூப் மட்டும் இருக்குது. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல் கியூப் பை 8, லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் எல் கியூப் பை 8. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். சரியா? இப்போ 2l cube by 8 வருமா? இப்போ 3 காமனாக வெளியில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் கிடைச்சிடும். ஓகேவா? கிளியர்? புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? நோ இப்போ தான் லைவ்ப்பா. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லைவ் இல்லை. சர்வேஷ் இது காப்பி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து நான் ஷோ பண்ணுறேன். ஹாய் தன்வீர். நாளைக்கு இருக்கும் பா லைவ். ஓகேவா? நெக்ஸ்ட். வெரி குட் சையத். ஸோ போடும்போதே நோட்ஸ் எடுங்க, அது இன்னும் தெளிவாக புரியும். சரியா? அண்ட் எக்ஸாமுக்கு இந்த நோட்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. பொன்னுஸ் இன்னும் நம்ம இந்த சாப்டரையும் முடியலை. நெக்ஸ்ட் சாப்டர் 3rd சாப்டர் பார்ப்போம். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது நம்ம ராடிக் பார்த்தோம். இப்போ ஒரு டிஸ்கை வந்து நான் ஆரிஜினில் பிளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ டிஸ்க்குக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்க போகுது? ஸோ இப்போ நான் என்ன பிளேஸ் பண்ணுறேன்? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நான் வந்து ஆரிஜினில் ஒரு டிஸ்கை பிளேஸ் பண்ண போகிறேன். சரியா? இது ஒரு டிஸ்க். ஸோ டிஸ்கோட ரேடியஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது டிஸ்கோட ரேடியஸ். இப்போ இந்த டிஸ்கில் ஒரு குட்டி மாஸ் எடுத்துக்கலாம்ப்பா. இது என்னது? டிஎம் மாஸ். இதோட டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். கிளியர்? ஸோ ஒரு டிஸ்க் வந்து எனக்கு இப்படி ஒரு ஆரிஜினில் நான் வச்சுருக்கேன். இது சென்டர் பாயிண்ட். இப்போ இதுக்கு அதே மாதிரி நம்ம போன கொஷின் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இது போதும் சார். ஜஸ்ட் வந்து டிஸ்கஸ் பிளேஸ்ட் எட் த ஆரிஜின், த லென்த் ஆஃப் த ராட் இஸ் எல், அந்த மாதிரி போன கொஷினுக்கு எழுதுனா போதும். ஹாய் நிஷ்தீப், வாங்க. உங்களை தான் காணும்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் நேற்று அட்டன் லைவ் பண்ணவங்க வந்துட்டீங்க. சையத் வந்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து தன்வீர் வந்தாச்சு, சுகன்யா வந்தாச்சு. வெரி குட். சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியர். இப்போ எனக்கு சேம் ஃபார்முலா போன டைம் பண்ண மாதிரி தான். I is equal to mr²ன்னு தெரியுமா? இப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா நான் இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்டகிரேட் பண்ணால் I is equal to r² dm. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது லாம்டாவை எப்படி எழுதணும்னு சொன்னேன்? மாஸ் பை லென்த். ஸோ இங்கே மாஸ் பை இங்கே குட்டி மாற்றம் என்னன்னா லென்த் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லென்த் ஆஃப் த டிஸ்க். டிஸ்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எனக்கு லென்த். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? எனக்கு 2πr. சரியா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? டிஎம்மை நம்ம லாம்டா டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இங்கே லாம்டா என்னது? m/2πr dx. இதுதான் எனக்கு dm. இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 4ஐ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் லிமிட் வந்து 0லேருந்து லென்த் ஆஃப் த டிஸ்க் வரைக்கும், விச் இஸ் 2πr r² டாட் m/2πr dx. இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் எனக்கு வந்து I is equal to mr/2π integration of 0 to 2πr dx. ஸோ dx இன்டகிரேட் பண்ணால் x கிடைக்குமா? ஸோ mr/2π x 0 to 2πr. ஸோ அதே மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா 2πr. ஸோ இப்போ 2π கேன்சல் ஆகிடும். அப்போது I is equal to mr.r. So I is equal to mr². இதுதான் moment of inertia of a disk. Hi Pushpa Mitra. Okay, நேத்தே நீங்க வந்தீங்களா? வெரி குட்.
ஓகே நிஷ்தீப், இதுலேருந்து இந்த கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம 3 இது 3rd கொஸ்டின். ஹாய் கனிஷ்கா. ஸோ பேர் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஐடியில் வரீங்களோ அந்த ஐடியே நான் சொல்லிக்கிறேன். ஹாய் ஆதிலக்ஷ்மி. கிளியர்? ஸோ இந்த கொஷின் கிளியரா? டிஸ்கோ ராடு ஒரே மாதிரி தான். சைட் நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் பிரின்சி ஆர்ஹெச், ஞாபகம் இருக்குப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எஸ் தீப்ஷிகா, ஞாபகம் இருக்கு உங்க நேமும். ஓகே கிளியர்? ஸோ அடுத்தது உங்கள் ஃபேவரட் பேரலல் ஆக்சிஸ் தியரமும் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். சரியா? ஹாய் பூஜா. ஓகே, இது கிளியரா? ஹாய் புஷ்பமித்ரா. பேரை மாற்றிட்டீங்களா? சூப்பர். parallel axis theoremக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குப்பா, அதை வந்து அப்படியே எழுதணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு parallel axis theoremக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ரிஜிட் பாடியை எடுத்துக்கிறோம். ரிஜிட் பாடி அப்படின்னா ஒரு அயன் மேன் மாதிரி, யாராலையுமே அந்த ரிஜிட் பாடி என்ன பண்ண முடியாது, அசைக்கவோ இல்லைனா அதை உருமாற்றவோ முடியாது. அயன் மேன் எப்போவுமே ஸ்ட்ராங், அந்த மாதிரி ரிஜிட் பாடியும் செம ஸ்ட்ராங். இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு ரிஜிட் பாடி. சரியா? இப்போ இந்த ரிஜிட் பாடியோட சென்டரை சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது சென்டர் ஆஃப் மாஸ்க்கு நடுவில் நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இப்படி லைன் வரையாச்சு. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து பக்கத்தில் நான் ஒரு பாயிண்ட் பின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் பியில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். ஓகே, ஸோ பேர்லேயே இருக்குது parallel axis theorem. அதாவது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகிற லைனுக்கு பேரலாக நான் இன்னொரு லைன் வரைய போகிறேன். சரியா? இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர், அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது டீப்பா, சாரி இது ஸ்மால் ஆர். இந்த லைன் வந்து எனக்கு ஏபி, இந்த லைன் பேரு எனக்கு டிஇ. இது எல்லாத்துக்கும் கிளியர்? ஓகேவா? இப்போ parallel axis தியரம்ல கண்டிப்பாக ரக்ஷிதா, அதில் நான் ஒரு 3 டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. என்னென்ன அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி, ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அண்ட் போலார் சேட்டலைட்ஸ் பேஸ் பண்ண கொஷின், அண்ட் அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி சொல்லியாச்சு, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட் அண்ட் டெப்த். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6லேருந்து அட்லீஸ்ட் படிக்கிறீங்கன்னா இதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ இது கிளியர். parallel axis theorem எல்லாத்துக்கும் கிளியராக? சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து ஒரு லைன் வரைகிறேன், அந்த லைன் பேர் ஏபி, அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைகிறேன் டிஇ, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டி. இப்போ அந்த லைன்ஸ் ஏபியில் இருந்து பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அந்த பாயிண்ட்டில் இருந்து அந்த லைன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். லாட்டிடியூட் தேவையில்லை, டெப்த்து மட்டும் படிங்க, டெப்த்து ஆல்டிடியூட் மட்டும் படிங்க. சரியா தீப்ஷிகா? ஆதிலட்சுமி, நான் சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் ஸ்கூலில் போர்ஷன்ஸ் இல்லை, இருக்கிறவங்க இதை மட்டும் படிங்க. இப்போது parallel axis theorem ஓட அந்த தியரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the moment of inertia, சரியா, the moment of inertia about the axis the center, about the axis will be equal to moment of inertia. Okay, moment of inertia which is parallel to the center of gravity. அதாவது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பேரலாக இருக்கிறது என்ன, ஐசி ப்ளஸ் இதோட மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ். இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா parallel axis theorem. இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு தியரமாக எழுதணும், அவ்வளோதான். சரியா? ஜெயலக்ஷ்மி, லைவ் முடிச்சோடனே எனக்கு லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எவ்வளோ சூப்பராக எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி parallel axis theorem எப்படி எழுதுவீங்க, parallel axis theorem தியரம் அப்படியே தான்ப்பா எழுதணும், ஓன் வேர்ட்ஸில் எழுதக்கூடாது. சரியா? ஸ்டேட்ஸ் தட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி அபவுட் எனி ஆக்சிஸ் வில் பி, அதாவது ஈக்குவல் டு, சரியா, ஈக்குவல் டு, நடுவில் ப்ளஸ் வந்திருக்கா, அப்போ சம் ஆஃப் இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் a parallel axis through its center of mass and md square என்ன சொல்றோம்னா, ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி and
square of the perpendicular distance between the two axes and square of perpendicular distance between two axes. நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து புக்கில் என்ன தியரம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஓகேவா? என்னென்ன டீட்டெயில் சொல்லி கொடுத்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட், when a cyclist bend அந்த கொஷின், அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் டிஸ்க். ஓகேவா? கிளியர்? இது கிளியர் எல்லாத்துக்கும்? கண்டிப்பாக வரும் மணி. ஸோ இந்த தியரமை நீங்கள் ஸ்டேட் பண்ணியே ஆகணும். சர்வேஷ் நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன? எம்ஆர் ஸ்கொயரா? இது எப்படி எழுதலாம்? I is equal to summation of இந்த ரிஜிட் பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா மாசஸையும் நான் எடுக்கணும். ஸோ அதனால் நிறைய மாசஸ் இருந்துச்சுன்னா சமேஷன் ஆர்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ I is equal to summation of m. ஆர்னா என்னென்ன? டியூவையும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணாதானே எனக்கு ஆர். அப்போது எக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா? இப்போ இந்த சமேஷன் உள்ள கொண்டு வாங்க. அப்போ I is equal to summation of mx square plus summation of md square plus summation of m2xd. கிளியர்? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த சமேஷன் ஆஃப் mx இருக்கு இல்லையா, சமேஷன் ஆஃப் mx அது வந்து 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ சமேஷன் ஆஃப் mx ஸ்கொயர்னா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி. எக்ஸ் டிஸ்டன்ஸ் எதை சொல்லுது? எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகிற லைனா? அப்போ ஆஃப் த பாடி அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் என்னது? ஐசி. அண்ட் அதே மாதிரி எக்ஸ் எம்சி என்ன சொல்லுதுன்னா, எம்சி என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஏன்னா இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, எக்ஸ் கேன் டேக் ஆல் வேல்யூஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதனால இந்த டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ I is equal to md. mdனா என்ன? அதாவது இங்கே இருந்து எனக்கு இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை டின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஐசி ப்ளஸ் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் என்னது? சமேஷன் md ஸ்கொயர். ஓகேவா? எஸ், கிளியர்? இதுதான் எனக்கு என்னது? ஈக்குவேஷன் ஃபார் parallel axis theorem. ஓகேவா? x can take all values from 0 to infinity பா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவில் வந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து எக்ஸ் வந்து பவர் இல்லாமல் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ப்ளஸ் ஆகாது. எஸ், இதை ஃபைனலாக எப்படி எழுதலாம்? I is equal to xc plus md ஸ்கொயர். சரியா? கிளியர்? அடுத்தது போகலாமா? ஓகே. கேபிட்டல் எம் மாற்றியாச்சு. ஆதிலக்ஷ்மி, வெரி குட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஹாய் ஃபர்ஸா, வந்துட்டிங்களா? ஸோ காணோன்னு தேடிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அவ்வளோதான்ப்பா parallel axis தியரம். ஈஸி. ஸோ பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமில் நான் என்ன பண்ண போகிறேன்? சேம் ஒரு பிளைன் லேமினார் பாடி. இது என்னன்னு சொல்லுவோம்? பிளெயின் லேமினார் பாடி. பிளெயின் லேமினார் பாடி அப்படின்னா அது என்னது? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஷீட் மாதிரி. இப்போ இந்த பிளெயின் லேமினார் பாடியில் நான் 3 ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? இப்போ இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஒரு பார்ட்டிக்கலை வைக்கிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் இதோட மேக் பண்ணுற டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பார்ட்டிக்கல் இந்த y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற டிஸ்டன்ஸை ஒய்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸை ஆர்னு சொல்கிறோம். புரிஞ்சுச்சா? எஸ், இது எல்லாத்துக்கும் கிளியர்? ஓகே. இப்போது parallel axis தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
iz is equal to ix plus iy. அதாவது moment of inertia through z axis will be equal to moment of inertia through x axis and y axis. இதுதான் அவங்க சொல்றாங்க. இதை நீங்க அப்படியே in terms of இதுல எழுதணும். சரியா? in terms of explanationல எழுதணும். என்ன அப்படின்னா the theorem states that moment of inertia of a plain laminar body, அங்க rigid body சொல்லிருப்போம், இங்க plain laminar body, சரியா, about an axis is equal to sum of எதுக்கும் moment of inertia of two perpendicular axis. இங்க பாத்தீங்கன்னா x y z எல்லாமே மூணுக்கும் perpendicular, மூணு பேருமே 90 degree form பண்ணுவாங்க. சரியா? so sum of moment of inertia about two perpendicular axis. இந்த ரெண்டு ஆக்சிஸும் எப்படி இருக்கு? நம்மளோட பிளேனுக்கு நம்ம plane of a bodyல இருக்கு. so நம்ம plane of the body such that all three axes are perpendicular to each other. இல்லனா perpendicular to a common point. இங்க இந்த common point தான் என்னது? இந்த center point O ன்னு வெச்சுக்கலாம். clear? yes மணி என்னாச்சு? ஏன் bye? 5th chapter ரொம்ப கஷ்டமான chapter தான், பட் ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப ஈஸி. clear? இதுவும் ரொம்ப ஈஸிப்பா. இதோட derivation ரொம்ப ரொம்ப ஈஸி. parallel விட இதோட derivation ரொம்ப ஈஸி. எப்படி எழுதலாம் அப்படினா, இப்போ எனக்கு iz எப்படி எழுதலாம்? iz தான் எனக்கு சென்டர்ல இருக்கிற moment of inertia. ஓகே, so எப்படி எழுதலாம் அப்படினா, the theorem states that moment of inertia of a plane laminar body about an axis will be equal to sum of moment of inertia about two perpendicular axes lying in the plane of a body such that all axes are perpendicular to a common point. okay வா சர்வேஷ்? yes. இப்போ எனக்கு சென்டர்ல ஆக்ட் ஆகுறது தான் iz ஓட moment of inertia எப்படி இருக்கும்? mr². இப்போ இதுல r தான் இந்த சென்டர்ல plane ஆகுறது. so using hypotenuse theorem நம்ம r வந்து r² is equal to x² plus y² ன்னு எழுதலாமா? so இங்க அதை மாத்துங்க. iz is equal to summation of m x² plus y². இப்போ இங்க xm உள்ள கொண்டு வாங்க. அப்ப xm x² plus xm y². இது equation 1. இப்போ இதுல xm x² என்னது? xm summation mx² எது? so இதுதான் summation of m² which is the moment of inertia of a body about y axis. x வந்து y axis கூட தான் மீட் பண்ணுது. இங்க வந்து y எது கூட மீட் பண்ணுது? x axis கூட மீட் பண்ணுது. அப்ப இங்க xm² என்ன எழுதணும்னா moment of inertia of the body about y axis. அதே மாதிரி xm y² எது கூட மீட் பண்ணுது? xm y² எனக்கு இங்க x axis கூட மீட் பண்ணுது. அப்போ moment of inertia about x axis ன்னு எழுதணும் இல்லையா? அப்போ இங்க நீங்க again I is equal to x y² and இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் 1ல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? ix is equal to ix plus iy. இதுதான் என்னது? perpendicular axis theorem. clear? அவ்வளவுதான், ஈஸி பா இந்த क्वेश्चन. சரியா? சோ அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்தது rolling on an inclined plane and arrive the expression for acceleration. acceleration ஓட expression, அதாவது a ஓட expression என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி ஒரு plane எடுத்துக்கலாம். இந்த பிளேன்ல நான் வந்து ஒரு பாலை உருட்டி விட போறேன். சரியா? சோ இந்த பால் வந்து இந்த பால்க்கு டவுன்வர்டா ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பாலோட டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். ஒன்னு parallel காம்பனன்ட், இன்னொன்னு perpendicular காம்பனன்ட். ஸோ parallel காம்பனண்ட்டை mg sin θன்னு சொல்லுவோம், அண்ட் இந்த காம்பனண்ட்டை mg cos θன்னு சொல்லுவோம்.
ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுறது நார்மல் ஃபோர்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த பாலுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதை நம்ம எஃப்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் தருண் வை திடீர்னு அப்படி, சரியா? ஸோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுதானே, புரிஞ்சிச்சா? இப்போ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் ஆக்சலரேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு நியூட்டன் செகண்ட் லா படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? என் ஒரு ஃபோர்ஸு, கீழே டவுன்வர்டாக ஆகுறது எம்ஜி காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு எம்ஜி சைன் தீட்டா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம்ஜி சைன் தீட்டா வந்து டவுன்வர்டாக இப்படி இருக்கு. ஸோ அப்போ எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டாக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? எஸ், புரிஞ்சுச்சா? தருண் ஏன் வந்து ஒரு புரட்சி பறைய சேர்த்துட்டு இருக்கீங்கப்பா? ஓகேவா? எஸ், ஓகேவா? கிளியர்? இது எல்லாத்துக்கும் கிளியர்? ஸோ எப்படி இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணணும் கிளியரா? இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சம்திங் ரொட்டேட்டிங்னா அதை அங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். சம்திங் ரொட்டேட்டிங் அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ்? இப்போ நானே டோரை திறந்துட்டு உள்ளே வரேன், பாட்டில் கேப்பை வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கிறேன், இதெல்லாமே ரொட்டேஷன். அங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? தீப்ஷிகா, சையத், அமுதன், தருண், விஷ்ணு, ஃபஹீமா, வெரி குட். டார்க் ஆக்ட் ஆகும். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ்னா டார்க். அப்போ இங்கே இந்த பால் உருண்டுட்டு தானே வருது. ஸோ விச் இஸ் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க் எப்படி எழுதலாம்? ஆர் இன்டூ எஃப் கிராஸ். இங்கே டார்க் என்னது? டவ். இங்கே ஆர் அப்படின்றது என்ன? ரேடியஸ் ஆஃப் த பால். ரேடியஸ் ஆஃப் த பால் வந்து கேபிட்டல் ஆர்ப்பா. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் இன்டூ எஃப் வந்து ஸ்மால் எஃப். ஓகேவா? அகெயின் நான் டார்க்கை எப்படி எழுதலாம்னா ஐ இன்டூ ஆங்குலர் ஆக்சலரேஷன் எழுதலாம், சரியா? ஆங்குலர் ஆக்சலரேஷன். அப்போ இங்கே ஐ இன்டூ ஆங்குலர் ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப். இது ஈக்குவேஷன் 2. இது கிளியர் எல்லாத்துக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். பட் ஆனால் நம்ம இங்கே ரொட்டேட்டிங்கில் அது ஃப்ளோரோட ரொட்டேட் ஆகுறனால நம்ம வந்து டார்க்கை கன்சிடர் பண்ணுறோம், சரியா? ஏன்னா பாடியும் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஆக்சலரேட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் 2 வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ அகெயின் ஐயை நான் எப்படி மாற்றி எழுதலாம்னா ஐயை எம் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆனால் இங்கே ரொட்டேஷனில் இருக்குது, பாடி மூவ் ஆகிட்டு இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் ஆர். அப்போது எம் கே ஸ்கொயர்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே ஆக்சிலரேஷனை நான் எப்படி எழுதலாம்? ஆர் ஆல்ஃபான்னு எழுதலாம், சரியா? இப்போ இதை மாற்றி எழுதுங்க. அப்போ இங்கே மறுபடியும் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டார்க் ஐக்கு பதில் எனக்கு என்ன ஃபார்முலா வந்துடும்? எம்கே ஸ்கொயர் டாட், அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா தான் எனக்கு என்னது? இதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து ஏ பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப். இப்போ இதில் எனக்கு எஃப் வேணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் ஏ பை ஆர் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3. கிளியர்? இப்போ இந்த ஈக்குவேஷன் 3யை இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 யாரு? இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் தானே, எஃப்க்கு பதில் இங்கே எம்கே ஸ்கொயர் ஏ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ எல்லா இடத்துலையும் எம் காமன் அப்படியே அடிச்சு விட்ருங்க. அப்போ பேலன்ஸ் ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் கே ஸ்கொயர் ஏ பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏவை காமனாக எடுத்தால் 1 plus k square by r square. இப்போ இதில் நம்மளுக்கு யார் தேவை? ஆக்சிலரேஷன் தானே இந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சிலரேஷனை கண்டுபிடிங்க. சரி, அடுத்த பேஜ்லேயே எழுதுறேன். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் a is equal to g sin theta by 1 plus k square by r square. இதுதான் ஆக்சிலரேஷன். இந்த கொஸ்டின் எவ்வளோ ஈஸினா நீங்கள் இந்த டயக்ராமை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் சொல்லுங்க உஷா. மேல்ராஜ், எக்கனாமிக்ஸ் வந்து லைவ் இருக்கும்பா, ஒரு 8:30க்கு மேலே லைவ் இருக்கும். கிளியரா? சாந்தி, கேசவன், மோகன், சுகன்யா, தீப்ஷிகா, தருண், கிளியரா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
அடுத்த சாப்டர் போயிடலாமா? இந்த சாப்டரில் அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் லாஸ் ஆஃப் மோஷன். எத்தனை பேர் இதை சூப்பராக படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வந்து இதெல்லாமே சூப்பராக படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் புதுசாக பார்க்க போகிறீங்க? சொல்லுங்க தர்ஷினி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்ப்பா? ரேகா சம்மா, யாருப்பா அந்த ரேகா? எனக்கு தெரியலையே. உமா, நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சரியா? இன்னொரு டைம் பார்த்தலாமா? ஓகே. ஸோ இந்த கொஷினை மட்டும் இன்னொரு டைம் பார்த்தலாம். ஒரு பால் வந்து ரோலிங் பிளேனில் இப்படி உருண்டு வந்துட்டுருக்கு. அப்போது இந்த ஜி இது எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது. இது 2 காம்பனெண்ட்டாக பிரிச்சா எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காஸ் தீட்டா. மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நார்மல் சர்ஃபேஸோட ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எம்ஜி சைன் தீட்டாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எம்ஏ என்னது? நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இப்போ இது ரொட்டேட் ஆகுறதுனால எனக்கு இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. டவ்வை ஐ ஆல்ஃபான்னு எழுதணும். ஸோ ஐ ஆல்ஃபான்னு எழுதிட்டோம். அகெயின் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்? ஐயை எப்படி எழுதலாம்னா ஐயை எம்கே ஸ்கொயர் ஆல்ஃபாவை ஏ பை ஆர்னு எழுதலாம் சரியா? ஸோ எழுதிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ எனக்கு எஃப் தான் வேணும், எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எஃப்ஐ கண்டுபிடிச்ச உடனே இந்த ஈக்குவேஷனில் எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எம் எல்லா இடத்துலையும் காமன் வெளியில் எடுத்துகிட்டு எனக்கு ஏ தான் வேணும். ஸோ ஏவை மட்டும் வச்சுட்டு மற்ற டேர்ம் எல்லாம் ஆப்போசிட் சைடு அனுப்பணும். அவ்வளோதான் சரியா? கிளியர்? ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது எல்லாரும் ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்த கொஷின் விச் இஸ் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன். வெர்டிக்கல் மோஷன் தான் டாப் ப்ரையாரிட்டி. அதை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பட் வெர்டிக்கல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுவும் ஃபுல்லாகவே டெரிவேஷன் தான்ப்பா. டெரிவேஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்ட் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ரிஜிட் சப்போர்ட் சரியா? இந்த ரிஜிட் சப்போர்ட்டில் ஒரு புள்ளியே இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி புள்ளியை கனெக்ட் பண்ணிட்டு இந்த புள்ளியோட ஒரு எண்டில் ஒரு மாசு, இன்னொரு எண்டில் இன்னொரு மாசு சரியா? ஸோ இது வந்து மாஸ் M1, இது மாஸ் M2. ஏன் மாஸ் M1 வந்து கீழே இருக்கு, M2 வந்து மேலே இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சூரிய பிரகாஷ், நீங்கள் கிளாஸ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஏன் மாஸ் M1 வந்து கீழே இருக்கு, M2 மேலே இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா M1 வந்து M2வை விட பெருசு. ஸோ அதனால தான் அவன் கீழே இருக்கான், M2 கொஞ்சம் மேலே இருக்கான். வெரி குட். ஸோ M1 இஸ் கிரேட்டர் தேன் M2. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடணும் சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு M1 கீழே இருக்கிறனால இவன் கீழே ஆக்சிலரேஷன் கீழே இருக்குது, M2 மேலே இருக்கிறனால அவன் மேலே புல் ஆகுறான். ஸோ ஆக்சிலரேஷன் இங்கே மேலே இருக்குது. ஓகேவா? எஸ், கிளியர். இப்போ இங்கே டென்ஷன் எப்போவுமே இது ஸ்ட்ரிங்கில் தான் எனக்கு டென்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்குக்கு இருக்கக்கூடிய டென்ஷன். அண்ட் கீழே எனக்கு அதே மாதிரி M2Gனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், M1Gனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். M2க்கும் M1க்கும் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? மேல்ராஜ், நம்ம நாளைக்கு தான்ப்பா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி சொல்லுவீங்க? ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கணும். பாயிண்ட் மாஸ், இந்த பாயிண்ட் இதுதான் M2. M2க்கு கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? M2G. மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டென்ஷன். M1க்கு கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் M1G. மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டென்ஷன். இங்கே ஆக்சிலரேஷன் மேலே இருக்குது, இங்கே பாடி கீழே மூவ் ஆகுறதுனால ஆக்சிலரேஷன் கீழே இருக்குது சரியா? எஸ், கிளியர்? ஓகே. இப்போ இதில் நம்ம அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி F is equal to MA இல்லையா? ஸோ இதில் செகண்ட் பாடியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பாடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். விச் இஸ் M2. கீழே ஆக்ட் ஆகுறது M2G. மேலே ஆக்ட் ஆகுறது டென்ஷன். ஆக்சிலரேஷன் மேலே போகுது. இதுதான் எனக்கு செகண்ட் பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எனக்கு கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? M2G. மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் T. ஸோ மைனஸில் போட்டுக்கோங்க. ஏன் 1 மைனஸ் 1 ப்ளஸில் போகிறேன்? ஏன்னா இது அப்படியே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஃபில் மேலே இருக்கிற வேல்யூஸ் எப்போவுமே பாசிட்டிவ்,
கீழே இருக்கிற வேல்யூஸ் எப்போவுமே நெகட்டிவ். அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்போவுமே எனக்கு நெகட்டிவ், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் பாசிட்டிவ். அதனால தான் மேலே இருக்கிற டென்ஷனை வந்துட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்படி எழுதணும்ப்பா, T minus M2G. அதனால தான் மேலே இருக்கிற டென்ஷனை பாசிட்டிவாகவும் கீழே இருக்கிற M2Gயை நெகட்டிவ்லையும் வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, I cap J capன்னு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒன்றும் இல்லை, கிராஃபில் இது பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவாக T மேலே இருக்குது, அதாவது இங்கே இருக்குது. அப்போ Tயை ப்ளஸில் போடணும். கீழே யார் இருக்கா? M2G இருக்கா. M2G கீழே இருக்கிறனால, விச் இஸ் நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறனால மைனஸ் M2G. ஓகேவா? ஸோ அடுத்தது இது J cap, இது மைனஸ் J cap, இது மைனஸ் I cap, இது ப்ளஸ் J capா. அப்போ இங்கே T இருக்கிற இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் J cap. அதே மாதிரி M2G இங்கே இருக்கா, ஸோ கீழே இருக்கு, அப்போ மைனஸ் J cap, which is equal to M2. ஆக்சிலரேஷன் எங்கே இருக்குது? ஆக்சிலரேஷன் மேலே நோக்கி இருக்குது. ஸோ மேலே நோக்கி இருந்துச்சுன்னா அதை நான் பாசிட்டிவ் J capன்னு எழுதணும். புரிஞ்சுச்சா? HPKSA கிளியர் எல்லாத்துக்கும்? ஓகே, இது எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போ J cap எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A. ஓகேவா? இந்த மைனஸ்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி எழுதிட்டோம், ஸோ அதனால் திருப்பி இன்னொரு டைம் போட வேணாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. இது எதுக்கு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் 1. சரியா? இப்போ இதே மாதிரி அடுத்தது அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் 2. அடுத்தது மாஸ் 2க்கு நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணணும். மாஸ் 1பா. ஸோ மாஸ் 1னா கீழே இறங்குச்சா, மேலே டென்ஷன் இருந்துச்சா, ஆக்சிலரேஷன் கீழே. அப்போ கிராஃபிக் படி நீங்கள் இது எழுதினீங்கன்னா TIJ cap மைனஸ் M1GJ cap மைனஸ் ஆக்சிலரேஷன் கீழே, அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு M1AJ cap. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா JJ கேன்சல் ஆகிடும். அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? M1G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சொல்லுங்கள் கோகுல் கிருஷ், என்ன டவுட்? அப்போ M1G மைனஸ் M2G which is equal to M2A plus M1A. ஓகே, இதில் G வந்து யாருக்கு புரியல? ஒன்றும் இல்லை, இதுதான் எனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், சாரி இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ் இல்லையா? கிராஃபான்னு அடிச்சுக்கோங்க. கிராஃபில் இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ் இல்லையா? கிளியர்? இப்போது இது ப்ளஸ் J cap, இது மைனஸ் J cap, இது ப்ளஸ் I cap, இது மைனஸ் I ப்ளஸ் I cap. சரியா? இப்போ இங்கே டென்ஷன் எனக்கு மேலே ஆக்ட் ஆகுது. இந்த ஃப்ரேம் ஈக்குவேஷன் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது. மேலே ஆக்ட் ஆகிற எல்லாத்தையுமே பாசிட்டிவ் J capன்னு சொல்லுவோம். ஸோ எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்தது M1G கீழே ஆக்ட் ஆகுது. கீழே வந்துட்டு நெகட்டிவ் J cap இருக்குது. ஸோ அப்போ M1G மைனஸ் J cap, மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் கீழே ஆக்ட் ஆகுது. கீழே ஆக்ட் ஆகிற எல்லாமே மைனஸ் J cap. ஸோ அதனால M1A மைனஸ் J cap. ஓகேவா? RH புரிஞ்சிச்சா? ஸ்பைடர் நீங்கள் 100 டைம் கேட்டீங்க, நானும் 100 டைம் சொல்லிட்டேன். ஆண்ட்ரூ சார் வந்து 7:30க்கு மேலே தான் வருவார். சரியா? எஸ். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபார் சம்ஸ் வந்து சாப்டர் 1, 2, 3யும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பைடருக்கு வந்து ஆண்ட்ரூ சார் சொல்லி கொடுத்தாதா புரியுமா? நான் சொல்லி கொடுத்தா புரியலையா? எஸ் அப்படியா? ஸ்பைடருக்கு ஹாரி பாட்டர் தான் பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ அடுத்தது 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் இந்த மாதிரி டேர்ம் கிடைக்குமா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் M1 மைனஸ் M2 G காமன் வெளியே எடுத்துருங்க, which is equal to M1 plus M2A. இப்போ இதில் எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும்னா M1 மைனஸ் M2 G by M1 plus M2. கிளியர்? இதுதான் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. ஓகேவா? எஸ். ஹாரி பாட்டரை கலாய்க்கலாமா? அப்போ வந்து நம்ம படிக்கல்ல வரல லைவ்ல இல்லையா? சையத், ஸ்பைடர், ஹாரி பாட்டரை கலாய்க்கலாம்.
சரி ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. சரியா, இது கிளியரா? ஸோ அகெயின் 3 ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், t minus m2g is equal to m2a. இது நம்ம இதையாச்சா, இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஹைரோகேட், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே இருக்குது இல்லையா. இந்த ஈக்குவேஷனில் ஆக்சிலரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் t minus m2g is equal to m2 m1 minus m2 divided by m1 plus m2. இதெல்லாமே பேசிக் கால்குலேஷன் தான்ப்பா. ஸோ அதனால் நான் டக்குன்னு போட்டுறேன். ஓகேவா, m1 minus m2 divided by m1 plus m2. அப்போ இங்கே m2g காமனா, ஸோ வெளியில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 1 ஆகிடுமா. அப்போ 1 plus m1 minus m2 divided by m1 plus m2. ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா m2g m1 plus m2 plus m1 minus m2 divided by m1 plus m2. அப்போ இங்கே m2g is equal to 2m1 by m1 plus m2. இதுதான் டென்ஷன். இப்போ ஃபார் மாஸ் 1க்கு டென்ஷன் என்னவா இருக்கும், ஃபார் மாஸ் 1க்கு ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், ஆக்சிலரேஷன் மாஸ் 1 கீழே போச்சு. அப்போ மைனஸ் m1 plus m2. அதே மாதிரி ஃபார் மாஸ் 2 மேலே போச்சு இல்லையா, ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் மேலே போச்சு. அப்போ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவில் இருக்கும். கிளியர்? இவ்வளோதான் இந்த டீட்டெயில். மோஷன் ஆஃப் a system of blocks in vertical motion. கிளியர்? இதுதான் லாஸ்ட் பேஜ். ஓகே, இந்த பேஜா நானே இருக்கிறதா. நெக்ஸ்ட் டிப், ஆண்ட்ரூ சார் இஸ் கம்மிங். அவர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? எஸ், காப்பி பண்ணிக்கோங்க ஸ்பைடர். எஸ், உங்களுக்காக ஆண்ட்ரூ சார் வந்து கிட்டத்தட்ட 10 o'clock வரைக்கும் டீச் பண்ணுறாரு இல்லையா. ஸோ நீங்கள் அதே அவர் போடுற இன்புட் அளவுக்கு நீங்களும் இன்புட் போடுறீங்களா? கெமிஸ்ட்ரி லைவ் இப்போ போயிட்டு தான் இருக்குது சூர்யா. நீங்கள் ஒன் டைம் வந்து சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து 10 o'clock வரைக்கும் சொல்லித்தரேன்னா ஒரு 11 வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க. ஐ மீன் நீங்கள் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க. என் நேம் வந்து தீபிகா. ஓகேவா? மோகன். எஸ், சூப்பர். ஸோ நேற்று உங்களோட ஆண்ட்ரூ சார் கூடயே உட்காந்து நேற்று கிட்டத்தட்ட நீங்கள் 2 and 3 marks இந்த நேரம் முடிச்சிருக்கணும். இல்லைனா கூட காலையில் உட்காந்து முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேசிக்கிட்டே இருக்காரா? ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைவ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சரியா? ஹாய் ஜரீனா, நான் வந்து உங்களை பையன் நினச்சிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். ஓகே, உங்கள் ஆண்ட்ரூ ப்ரோ, உங்கள் ஹாரி பாட்டர் ப்ரோவை கூப்பிடலாமா? சர்வேஷ், இது நோட் பண்ணியாச்சா? இதுதான் லாஸ்ட் பேஜ் சர்வேஷ். எஸ், வெர்டிக்கல் மட்டும் போதும், ஹரிசாண்டல் வேண்டாம். ஓகேவா? ஹாய் கனிஷ்கா. ஸ்பைடருக்கு வந்து ஒரே சந்தோஷம், அப்பாடா ஆண்ட்ரூவை கூப்பிடுங்க, அவரை கலாய்க்கலாம் இல்லையா. எஸ், ஓகே. நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ ஈவினிங் மேலே நீங்கள் 1 marks ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. 1 marks வந்து நீங்கள் தனியாக கூட படிச்சிடலாம். பட் ஆனால் 5 markக்கும் 3 markக்கும் தான் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதனால தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்தது. ஓகேவா ஸ்பைடர்? ஓகே, 1 second. நாளைக்கு லைவ் டைமிங் வந்து ஆண்ட்ரூ சார் சொல்லுவார்ப்பா. ஓகே, ஸோ இனி சாப்டர் 6 பார்ப்போம். ஓகேவா? சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 1, சாப்டர் 4 கண்டிப்பாக வருவார் ரோஹித். நான் போகிறேன், சார் வந்துடுவார். ஓகேவா? ஓகே,
ஓகே பாய் காய்ஸ். எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் சரியா. ஸோ பப்ளிக் இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கிளியரா? ஒரே ஒரு செகண்ட். ஓகே ஓகே பாய். தீப்ஷிகா, அப்புறம் ஷெர்லின், சர்வேஷ், சையத், பிரதீப், அப்புறம் ஸ்பைடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது எல்லாரும் இதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்ப்பா. ஹாய் சித், ஹாய். கொஞ்சம் ப்ளூ கிரீன் கலர் லைட்டு தெரியுதோ? சரி விடுங்க. ஹாய் பிரதீப். ஐயோவா. ஓ மை காட், ஜரீனா. ஓகே ஓகே ஜரீனா. ஹாய் ஹலோ நிஸ்தீப் vlogs. ஸ்பீடா போகணும்னு சொல்லுவாரு அவர் தான் இவரு. ஹாய் 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 ஹாய். தேங்க்யூ ரோஹித். சர்வேஸ் ஹாய். மாமே நாளைக்கு 4 o'clock இருக்கு மாமே. ஓகேவா? நாளைக்கு 4 o'clock வந்துருங்க. நாளைக்கு பிசிக்ஸ் லைவ் 11க்குப்பா. ஓகேவா? 11 to எப்போ முடிக்கிறோமோ அப்போ முடிச்சிடலாம். ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் என்னது அப்படின்னா? மறந்துடுறேன். ஞாபகம் பண்ணிக்கிறேன், ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். சாப்பிட்றதா இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும். முடிச்சுட்டு லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே, சைலண்டா இருந்து படிக்க போறியா? சரி நல்லது, எல்லாம் நன்மைக்கு. சரி ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் கேமரா ஆங்கிள் நின்றுக்கிறேன். ஸ்பெஷல் பிரியாணியா? ஜெரினா என்ன ஸ்பெஷல் பிரியாணி? ஹாய் ஆர்ஹெச். ஆர்ஹெச் பிரின்சி அவங்க பேரு. ஓ பிரின்சி தான் உங்க பேரே வா. ஓகே பிரின்சி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ உங்க டின்னர் சொன்னீங்களா? ஓகே ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். Discuss the properties of scalar and vector products. Okay, ஆரம்பிச்சிட்டேன் சர்ன்னு போறோம். The scalar product or dot product of two vectors is defined as the product of magnitude of both the vectors and the cosine of angle between them. இங்க வெக்டர் வரும், வெக்டர் மட்டும் போடாம விட்டேன். ஓகே என்ன சொல்றாங்க? the scalar product or dot product of two vectors is defined as product of magnitude. magnitude என்னது? இப்படி சைடுல ரெண்டு கோடு போடுமா, அதான் magnitude of both the vectors and cosine of angles between them. cosine na cos. ஓகே ஓகே ஃபாஸ்ட் தான் போலாமா? இது புரிந்ததா? ஹாய் ஹேமநந்தினி. மேக்னிடியூட் போடணுமா? புரியல. சூப்பர். வருகிறேன் திருப்பி வருகிறேன்.
டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம். ஓகேவா? இதை எழுதுனா உங்களுக்கு நல்லது. The scalar product or dot product of two vectors is defined as the product of magnitude of, magnitude na product na multiplication, magnitude na இந்த அப்படி கோட் போடும்போது தான். ஓகே, of both the vectors, ரெண்டு வெக்டார்ஸும், and the cosine na cos of angle between them, a dot b vector is equal to ab cos theta. Okay everybody, nothing? Hello misty blocks, உங்க பேர் மறந்துட்டேன்பா, சத்தியமா திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். மணிமாறன், புரிஞ்சுதா தல? சொல்லுங்க. இல்லைன்னா நல்லது, இதை வச்சு இப்போ எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுதான் முக்கியம். முக்கியம்னு சொல்ல மாட்டேன், சில டீச்சர்ஸ் போடலாம், சில டீச்சர்ஸ் போடாமல் இருக்கலாம். ஓகே, தீப்சிகா ஓகே. அவன் சார் அவ்வளோதானா? அவங்க தருவாங்க தலை. இப்போதான் மெயினே ஆரம்பிக்குது. என்னடா கேட்ட நீ? நான் பார்க்கல. Properties of scalar product. The product quantity AB is always a scalar. இது நீங்க ஒரு தனி ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். மறந்து போச்சுனா ஓகே, மறந்து போச்சுனா இது ஒரு தனி பாயிண்ட் எழுதலாம். நான் இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணேன். It is positive if the angle between the vectors is acute. Acute na என்னது? 90 க்கு கம்மியா இருக்கணும். ஓகே, and negative if the angle between them is obtuse. Obtuse na 90 க்கு மேல. ஓகே ஓகே, full chapter revision. Only important questions தல, only important questions 2 4 6 பார்க்க போறோம். ஓகே, ஹாய் லோக்கல் கவின், தீப்சிகா, வேற யார் இருக்குதா? நிறைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குதுப்பா. 12th எல்லாம் ரிமெம்பர் ஆயிடுச்சு. எல்லாரும் பேரும் சொல்லுங்க கரெக்டா. குட் ஈவினிங் சரவணன். ஒன்னு மறந்துட்டேனா? உன் பேரை மறந்துட்டேன் சத்தியமா. ஜரீனா சித் ஜரீனா. புரிஞ்சுதா? லைவ் ரொம்ப நேரமா பாக்குறீங்களா? சரி, இப்போ the scalar is commutative. Commutative என்னது? AB is equal to BA. இது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்திருக்கும்ல? இருந்துச்சா? செகண்ட் சாப்டர்ல இருந்துச்சா? இருந்திருக்குமே. புரிஞ்சுதா? ஓகே. A dot B is equal to B dot A. இது எதுக்கு? scalar product of two vectors. 12 points போதுமா ராஜா? நீ 5 மார்க்ல தானே கேட்பாங்க, நீ மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ். ஓகேவா? சில நேரம் அவங்களே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ராஜா மாதிரி எலிட்டு வாடா 5 பாயிண்ட். ஓகேவா? காமுடேட்டிவ் ஒன்று எழுதிரு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒன்று எழுதிரு. வெக்டார் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா a டாட் b plus c is equal to a டாட் b plus a டாட் c. இதோட மல்டிபிள் பண்ணி தனித்தனியா எழுதிடலாம். ஸோ தட்ஸ் இட், முடிஞ்சு. தமிழ் மீடியம் சபரி சத்தியமா இல்ல. மேல வெக்டார் வருமா? சாரி. ஜரீனா ஓகே, புரிஞ்சுது. தீப்சிகா புரிஞ்சுது. புஷ்பமித்ரா மேல வெக்டார் போட்டுடலாம். ஸ்லைடு போடும்போது வெக்டார் காப்பி ஆகல. ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை, அதனால தான் வெக்டாரை காணும் நிறைய இதுல. அடுத்தது போயிடலாமா? மோகன் சுகன்யா ஓகே. காவியா ஃபுல்லா கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸ்பைடரே நீனாலும் பாயா கேர்ளாடா? The angle between the vectors is
cos theta is equal to a dot b vector divided by ab ன்னு இருக்கும் ஓகேங்க இப்போ theta is equal to cos inverse a dot b vector divided by ab இந்த ஸ்டெப் எழுதுறது நல்லதுன்னு நான் சொல்வேன் ஓகேவா நான் உன் ஃபேன் தல நீ அதை இல்லடா உன் பேர் சொல்றா ராஜா கனிஷ்கா ஓகே கனிஷ்கா தீப்சிகா ஐயோ கனிஷ்கா நீ ஸ்பைடர் தானா சரி விடு இருந்துக்கோ ஜரீனா ஜரீனா ஓகே அடுத்தது போயிடலாமா என்ன தலை என்னாச்சு போலாம்ல அடுத்தது போயிடலாமா ஓகே போலாம் the scalar product of two vectors will be maximum when cos theta is equal to 1 or இப்பனா என்னதுன்னா இது என்னது அர்த்தம்னா இது எனக்கு அர்த்தமே இங்கே வந்து 12th க்கு வந்து தெரிஞ்சு that so theta is equal to 0 degree when vectors are parallel இருக்கும்போது என்ன ஆகுது maximum cos 0 என்னது cos 0 1 ஓகே பிரேக் விடுவீங்களா எப்போ வேணும்னு சொல்லுங்க விட்டுருவோம் எப்போ வேணும்னு சொல்லுங்க விட்டுறலாம் 8:15 வேணுமா விட்டுறலாம் ஓகே ஒன்ஸ் மோர் ஜரீனா ஆஸ்க்டு ஒன்ஸ் மோர் என்னன்னா the scalar product of two vectors will be maximum அதிகமா இருக்கும் when cos theta is equal to 1 cos theta is equal to 1 that so theta is equal to 0 degree when two vectors are parallel na theta 0 okay a dot b max is equal to ab okay fifth point okay va 8:30 okay hi subhas hi aslam எஸ் சுபாஷ் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க ஓகே கனிஷ்கா அடுத்தது போயிடலாமா ஓகே the scalar product of two vectors will be minimum when cos theta is equal to -1 that so theta is equal to 180 என்ன சொல்லிருக்காங்க ஆன்டி parallel இப்படி இருந்தா parallel ஐயோ எனக்கு வர மாட்டேங்குதுப்பா ரெண்டு ஒரே பக்கம் இருக்கு parallel இது ஒரு பக்கம் இருந்தா ஆன்டி parallel அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல அப்ப என்ன வருது மைனஸ்னு வருது ஓகே when the vectors are anti parallel ஓகே போலாமே சூப்பர் இந்த டயலாக் நல்லா இருக்குல்ல சுபாஷே நீ போட்டதை நான் பார்க்கலடா டேய் சுபாஷே நீ போடுடா நீ போடாதான்டா இல்லப்பா என்ன இருக்குது என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் a scalar distributive commutative அதுக்கப்புறம் என்னது அது மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஆங்கிள் ஓகே இல்ல என்ன இருக்குது ஓகே நீங்க நான் சொல்ற ஸ்கேலார்னு சொல்லணும் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் கம்யூட்டேட்டிவா அடுத்து ஆங்கிள் பிட்வீன் தம் மேக்ஸிமம் மினிமம் ஓகே 1 மார்க் இல்லப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் if the vectors a and b are perpendicular to each other then their scalar product a dot b is equal to 0 perpendicular na இதுதான் perpendicular na அப்ப நான் θ எவ்வளவு சொல்லுங்க cos
டேஷ் என்னது பெர்பெண்டிகுலர்னா ஆங்கிள் எவ்வளவு வெக்டாரை மாற்றி ஸ்கேலாரை மாற்றி வெக்டார் நம்ம எழுதுனா என்ன பண்ணுறது அவ்வளோதான் சோலி முடிஞ்சு ஹாய் டே என்னடா ஏன் பேர்லேயே வந்திருக்கிற யாருப்பா ராஜா நீ உன்னை நான் எப்படியா கூப்பிடுறது சரி விடு ஹாய் ஹாய் ஆண்ட்ரூ எனக்கு நானே சொல்ற மாதிரி இருக்குதுடா 90 டிகிரி காஸ் 90 என்னது சொல்லு சுபாஷ் நீ டவுட்டுன்னு சொல்றிய ராஜா ஆனா நீ போட்டினா நான் அப்படியே சொல்லிடுவேன் ஓ அந்த கிரியேட்டரா நீ ஓ அதான் கேக்குறியா ராஜா ஸ்பைடரு அப்படிலாம் செய்யாதடா மார்க் போட மாட்டாங்கடா cos 90 is equal to 0 ஓகே கனிஷ்கா பிரதீப் ஐஸ்வர்யா அடுத்து யாரு அவ்வளோதானா ஹாய் ஐஸ்வர்யா டேய் சும்மா இருடா நீ the scalar product of a vector with itself is termed as a self dot product and it's given by என்ன போட்டுருக்காங்க a square is equal to a dot a cos theta so is equal to a square இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் விட்டுருங்க அவங்களுக்கு தேவை பாயிண்ட் பார்ப்பாங்க ஓகே நான் விட்டு அதனால சொல்றேன் கோயம்புத்தூர் ஃபார்மசியா என்னடா சொல்ற என்ன சொல்ற புரியல எனக்கு ஸ்கிரீன் டிம்மா இருக்கா என்னோட நான் டிம்மா இருக்குன்னா போர்ட் டிம்மா இருக்கா முகமது டேய் அவன் சொல்றான் நீ கேக்குறீங்களா ஸ்பைடரு சரி அடுத்து போயிடலாமா ஓகே ஆண்ட்ரூ போயிட்டு வாங்க அடுத்து வரலாம் இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் n dot n is equal to 1 dot 1 cos theta so is equal to 1 self dot product என்னது 1 தான் ஓகேவா இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல்னா perpendicular unit vectors I, J and K I, J is equal to J, K is equal to K, I is equal to 1 dot 1 என்ன வருது perpendicular தானே சொன்ன ஆர்த்தோகனல்னா so cos 90 வந்தாலே 0 இப்போ முதல்ல இருந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்கேலார் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் கம்யூட்டேட்டிவ் மேக்ஸிமம் மினிமம் ஆங்கிள் பிட்வீன் தம் பெர்பெண்டிகுலர் 7 பாயிண்ட் சொல்லியாச்சா அடுத்து இதா செல்ஃப் டாட் ப்ராடக்ட் 8 இன்னொரு என்னது இன்னொரு இதோட பண்ணுறது ஓகே 6 பாயிண்ட் போதாதுப்பா சத்தியமாக சொன்னால் ஒரு 8 வரைக்கும் நாள் எழுதுங்க 8 நானே இப்போ 9 பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டேன் இன்னும் வேற இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கேன் பி ரிட்டன் as a dot b is equal to இது என்னன்னா அதை எப்படி செய்வோங்கிறத எழுதி காமிச்சிருக்காங்க axi இப்படி தானே கொஸ்டின் இருக்கும் இதில் அப்படியே இப்படி மாற்றி எழுதுவோம் ax bx ay by az bz அப்படியே எழுதுறோம் அவ்வளோதான் ஓகே போர்டு ஜூமிங் பண்ணிடுவோம் ஓகே தானே இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்கேலார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் கம்யூட்டேட்டிவ் ஆங்கிள் மேக்ஸிமம் மினிமம் அடுத்து பெர்பெண்டிகுலர் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அடுத்து இன்னொன்று கூட டாட் ப்ராடக்ட் பண்ணுறது பிஎம் இருக்கா இல்லையாவா ராஜா பிஎம் நாளைக்கு இருக்கு ராஜா ஓகேவா டே
5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்குதா? நீ 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எழுது. ஓகேவா? எதை ரிப்பீட் பண்ணணும் இலக்கியா? என்ன சொன்ன ராஜா? ஓ மை காட், என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற ஜரீனா? நான் சொன்னதா? இதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுவோம். ஸ்கேலார், அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஓகே, கம்யூட்டேட்டிவ், ஓகே, அடுத்து என்னது? ஆங்கிள் பிட்வீன் தம், ஆங்கிள் பிட்வீன் தம், ஓகே, ஆங்கிள் பிட்வீன் தம், அடுத்து மேக்ஸிமம், மினிமம், பெர்பெண்டிகுலர், செல்ஃப் டாட் ப்ராடக்ட், செல்ஃப் டாட் ப்ராடக்ட், அடுத்து இன்னொன்று கூட ஆர்த்தோகனலா இருக்கிறது கூட ப்ராடக்ட். ஸோ 9 வந்துருச்சு. கரெக்டா? ஓகே, அதான் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ நீ சும்மா இருடா ஸ்பைடரு. சரி, இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் போயிடலாமா? ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஓகே, கரெக்டா மாமி. வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஆரம்பிக்கலாமா? யாருக்கும் புரிய வேணுமா? உங்க ஏஜ் ப்ரோ, மை ஏஜ் இஸ் ஒன்லி 17. உங்க ஏஜ் கூட 1 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் இல்லாட்டி உங்க வயசு கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். போலாமா? அடுத்தது போயிடலாமா? உன்னை ஏன்டா குக் பண்ண போறாங்க? அடுத்து போயிடலாமா? ஸ்டெல்லா வாட்டா என்னோட ஏஜ் கேட்டாப்பா. ஏன் போலாமா? இல்லை, நான் 17 17 என்ன போய் என்னடா கேட்குற? 27 கேட்குறேன். ஸோ அப்போ சரி போலாமா? The vector product or cross product of 2 vectors is defined as the another vector having a magnitude equal to the product of magnitude of 2 vectors and the sign of angles between them. என்னன்னா இவங்க அவங்க கூட பண்ண மாட்டாங்களாம். சீன் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? another vector having magnitude equal to the product of 2 vectors. அதுதான். இப்போ C இருக்குன்னா AB. ஓகே, இங்க என்ன வரும்? sin θ. நான் எப்படி 12th முடிச்சேன்? என்ன சீக்கிரமா சேர்த்து விட்டாங்க ஸ்கூல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுக்கு அர்த்தம் நேத்தாண்டா எனக்கு தெரிஞ்சது. டேய் சும்மா இருடா ஸ்பைடரு. ஆமாண்ணே, வெக்டார் வரும்னே. தப்பு தப்பா எழுதிட்டு வந்திருக்கிறேன், அவசரத்தில் போடுறது. ஏபி sin θ. ஓகேவா? ஜரன் ரொம்ப சத்தமா பேசுறேனா? ரிப்பீட் பண்ணுமா? பண்ணிடலாம். இப்போ the vector product or cross product of 2 vectors is defined as the another vector having a magnitude equal to the product of magnitude of 2 vectors and the sign of angles between them. இப்போ இதை எல்லாம் இப்போ தெளிவாக சொல்கிறேன். another vector having a magnitude, another vector என்னது? C equal to the product of magnitude of இன்னொரு 2 vectors, அதுதான் என்னது? AB and the sign of angles between them. Is that clear bro? Okay Jan. 12th ல என்ன மார்க்? 553. 556 ல 53. ஆமாண்ணா மைனர் தான். ஏன்பா
மைனர் இருக்கக்கூடாதா? எப்படி ஸ்கூல் முடிச்சேன்? நல்லா தானே முடித்தேன். மாஸ்டலையா? அப்படிலாம் இல்லை ஒன்றும். அடுத்து போயிடலாமா? இது வெக்டார் ப்ராடக்ட் பார்க்கலாமா? சி ஆமாம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா? சென்டம் இன் சிஎஸ் பாஸ் 11th சிஎஸ் நான் வரணும்னு தான் நினச்சேன். வந்தேனா நான் நிலையில்? போலாமா? ஓ சூப்பர் டேவிட். எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். யார் சொன்னது? பூர்ணா. கொஞ்சம் கொசன் இருக்கிற மாதிரி இருக்குதோ, சரி இருந்தாலும் பண்ணுவோம். The vector product of any two vectors is always another whose direction is perpendicular to the plane containing these two vectors. என்னப்பா குழப்புது? குழப்பக்கூடாது. The vector product of any two vectors, vector product of any two vectors சொல்றாங்களா, is always another vector whose direction is perpendicular to the plane containing these two vectors. ஒரு இது வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பெர்பெண்டிகுலரா இருக்கிறதா ஜரீனா. நோ ஃபியர், நோ ஃபியர், நோ ஃபியர், நோ ஃபியர். டே ஸ்பைடர், நீ சும்மா இருடா, படிக்கணும்டா. இது ஓகேவா? ஹாய். ஐயோ ஜான் மேத்யூ பேர் மறந்துட்டேனே. ப்ளீஸ் 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 திருப்பி போட்டுருங்க. மறந்துட்டேன். நேற்று ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு மறந்துட்டேன். என்ன பேரு? ராஜா, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதானே இருக்குதுப்பா. முடிச்சுட்டு சொல்லி தரேன். ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிமெம்பர் பண்ண சொல்லி கொடுத்தேன்ல. ஓகே. ஹாய் லங்கேஷ். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இனிமேல் அடுத்த கொஸ்டின் வச்சிருக்கிறேன்ப்பா. இது ஓகேவா? டேய் ஹரிசே, நீ கெமிஸ்ட்ரியில் வாங்கிக்கோடா, சிஎஸ்ல வாங்கிக்கோடா. இப்போ இதுக்கு வாடா பழசை நாளை இல்லாட்டி நேற்று இன்று இலக்காதே தான். உங்கள் 10th மார்க் 469. The vector product of two vectors is not commutative. அங்க என்ன பார்த்தோம்? it is commutative னு பார்த்தோம். இங்க not commutative. ஆனா பட் அது என்ன சொல்றாங்க? அதுவே ரிவர்ஸ் இல்ல மைனஸ் வந்துச்சுன்னா ஈக்குவல் சொல்றாங்க. ஓகே ஓகே, மைனஸ் வந்துச்சுன்னா வெக்டார் ப்ராடக்ட் commutative னு சொல்றாங்க. எஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரி விடுங்க. ஓ நீங்கள் 469 சூப்பர் பிரதீப். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஹாய் டேவிட். ஹாய் நர்மதா. ஹாய் நர்மதா. சூப்பர் 554. மேகலா. ஹாய் மேகலா. அடுத்தது போயிடலாமா? இதெல்லாம் விட்டுருங்க, மற்றதெல்லாம் அதை மட்டும் எழுதுங்க. நானும் குழப்பமா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க, எவ்வளோ பெருசா. இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அவ்வளோதான், போங்க வீட்டுக்கு போயிடலாம். மற்றவெல்லாம் போ. அடுத்து போயிடலாமா? பூர்ணா சாப்பிட்டியா? இல்லைப்பா நர்மதா. The vector product of two vectors will be maximum when magnitude of sin theta is equal to 1. That's so theta is equal to 9t when the vectors are a and b are orthogonal. Orthogonal அங்கேயே பார்த்தோம்ல, என்னது? perpendicular. perpendicular perpendicular. ஹாய் தீபா. மனசு கஷ்டமா இருக்கா? இன்னார வரைக்கும் என்னென்னலாம் சொன்ன. ஜான் மேத்யூ ஹாய். உங்க பேர் மறந்துட்டேன், திருப்பி மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். 12th physics சொல்லி தருவீங்களா? 12th physics என்னைக்கு இது முடிஞ்சே? நான் வந்தேனே இல்லையா? தலிதா. ஓகே 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 தலிதா. ஹாய் தலிதா. ராஜா, உனக்கு எது புரியுதோ அதை படி ராஜா. நான் ஒண்ணுமே கட்டாயப்படுத்த மாட்டேன் ராஜா. ஓகேவா ராஜா? மதாரா உச்சிகா.
ஓகே, டுவெல்த்து நாளைக்கு தீபா வந்துருங்க. நாளை 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 அடுத்த பாயிண்ட் போயிடலாம். The vector product of two non-zero vectors will be minimum when sin theta is equal to 0, theta is equal to 0 or theta is equal to 180. அங்க மினிமம் என்ன வரும் -1 வரும். ஆமா மைனஸ்ல வரும். இங்க 0லயே நின்றுது. ஏன் சொல்லுங்க? cos of கண்டிப்பா எவ்ரி கைட் இஸ் a சூப்பர் கைட். நம்ம அதுல படிக்கிறது மட்டும்தான். ஓகே, எவ்ரி கைட் இஸ் a சூப்பர் கைட். ஓகே, எதுல படிச்சாலும் மார்க் வரும். நம்ம அதை படிக்கணும். பண்ணி யாராச்சா ஸ்பைடரு யாருமே கேட்க மாட்டாங்க. ஹாரி பாட்டர் ஹியர். ஓகே, அடுத்து போயிடலாமா? The self cross product is null. அவ்வளோதான். இது என்ன எழுதணும்னா செல்ஃப் ப்ராடக்ட். இதெல்லாம் தேவையில்லாதது. செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நல் மட்டும் எழுதுனா போதும். ரொம்ப போட்டு எழுதி தள்ளிருக்காங்கப்பா. செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நல். ஓகே ராஜா, நீ நேத்து மாதிரியே பண்றியடா. சூப்பர் டேவிட். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கறதெல்லாம் அதிசயம். The self vector products of unit vectors as this 0. Okay, Navo. Okay, hi Navo. Why angry? 12th chemistry தல நாளைக்கு 4 o'clock வாங்க. நாளைக்கு 4 o'clock to 7 or 6 to 7 வரைக்கும் பார்ப்போம். என்னது 11th and 12th சாப்டர். ஓகே, நான் எந்த ஊரு? நான் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர். கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் நடத்துவீங்களா? 11th ஃபிசிக்ஸ்க்கு இப்போ இல்லைப்பா. அதான் ராஜா. தீபா நாளைக்கு 4 o'clock. ஓகே, கரெக்டாக 4 o'clock. வந்துடும் 1 மார்க் கெமிஸ்ட்ரி புக் பேக்கும் வரும். நான் சொல்ல நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க. ஹாய் ராதிகா. In case of orthogonal unit vectors I, J, K in accordance with the right hand screw rule, என்னன்னா ஐயும் ஐ இந்த பக்கம் வரும். சாரி, ஐ ஜே போட்டா என்ன வருமா? கே வருமா? ஜே கே போட்டா ஐ வருமா? கே ஐ போட்டா ஜே வருமா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. பாஸ் ஆகிடலாமா? டேய் நீ படிடா, பேசிட்டே இருந்தீன்னா பாஸ் ஆக மாட்டடா. நீ என்ன வாயில இப்படி சொல்லிட்டீங்கடா. கோயம்புத்தூரில் பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள். சத்தியமாக போய் கூகுளில் கேளுங்க. நான் சொன்னேன்னா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். டுமாரோ ராஜா உனக்கு 11க்கு நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். 11க்கு 11 ஆர் 11:30. கொஞ்சம் தூங்கிட்டேன்னா 11:30 வருவேன், இல்லாட்டி 11 தான். ஐயோ நவோ கேட்டானா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. ராஜா லோக்கல் கவி நீ போய் கூகுள் அடிடா. In terms of components, the vector இல்ல கரெக்ட் தான். The vector product of two vectors A and B is என்னன்னா அங்க டாட் ப்ராடக்ட் எழுதணுமா? அங்க டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இங்க கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு சொல்லணும். I போட்டாச்சு. AY BZ minus BY AZ அவ்வளவுதான். அடுத்து ஜேக்கு AXBZ minus BXAZ. ஓகே கரெக்டாக இருக்கும். ஓகே கரெக்டாக இருக்கு. அடுத்து கேனா AXBY minus AYBX அவ்வளோதான். இது மட்டும் எழுதினாலே முடிஞ்சு. தெரியுதா? அங்கே தான் நான் படிக்கிறேன். தருணே நான் அங்கே தான் படிக்கிறேன்ப்பா. எவ்வளோ பாயிண்ட்ஸ் படிக்கணும்?
6 to 7 2 மார்க்னா 6 to 3 மார்க்ஸ்னா 6 to 7 5 மார்க்னா 8 பாயிண்ட்ஸ் எழுதி ஆகணும். எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் டே நம்ம எழுத போகிறதோ 70 மார்க்ஸ்டா. நீ நிறுத்தி நிதானமாக மெதுவாக போகலாம். ஓகேவா? மத்ரா உச்சிகா ட்ரையாங்கிள் ஆஃப் எடிசன் எடுத்துட்டு வரலையேப்பா. If two vectors A and B form adjacent sides in a parallelogram, then the magnitude A cross B will give the area of parallelogram as represented graphically. என்னன்னா இது parallelogram-ஆ? parallelogram-க்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா இதுவான். ஐயோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு A cross B. இப்போது இதுலேருந்தே நம்ம ட்ரையாங்கிள் எடுக்கலாம். எப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிடுவோம். இந்த ரெண்டாக பிரிச்சா என்னது ட்ரையாங்கிள். ஸோ ஏ ட்ரையாங்கிள் ஏரியா, இது parallelogram ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஓகே, அதான்ப்பா பிஎஸ்சி காலேஜ்ப்பா, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆண்ட்ரூ ப்ரோ. வேணாமா? என்னடா இப்படி சொல்லிட்டேன். நவோமிகா. ஓகே நவோமிகா 8 பாயிண்ட் ஆத்தல இதுவா தலை நான் வந்துட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா in terms of components the vector product of two vectors A and B is I J K. இந்த வெக்டார் அடி, இந்த வெக்டார் இதை வச்சு தான் 11th ஓடும் 12th ஓடும். இது தெரியாமல் இருக்கக்கூடாது. I AY BZ எழுதியிருக்கேன்னா அடுத்து ரிவர்ஸில் போகும்போது மைனஸில் போடணும். மைனஸ் AZ BY. ஓகே, அடுத்து ஜே கேப் பார்க்கணும். ஜே கேப்னா ஜே கேப்பை மட்டும் விட்டுட்டு AX BZ மைனஸ் BX AZ. ஓகே ஓகே, ரிவர்ஸில் போகுது மைனஸ். அவ்வளோதான். சேம் பாயிண்ட் ஃபார் தேர்ட் ஆல்சோ. கே கேப் AX BY மைனஸ் BX AY. ஓகே, சாரி உஷா, தட் இஸ் ஓகேவா? நான் இந்த குரூப், நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ். ஓகே ஸ்டெல்லா, தேங்க்யூ. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அடுத்தா இருக்குது. பேட்மேன் டி, அதுவும் என் பேருடா. இப்போ என்ன பார்த்தோம்? நம்ம ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோமா? ட்ரையாங்கிள்னு ஒன்று half A into B, அவ்வளோதான். அதுதான் சொல்லியிருக்காங்க. Since we can divide a parallelogram into two equal triangles as shown in the figure, the area of triangle with A and B is 1/2 A cross B. அவ்வளோதான். சூப்பர் ஜரீனா. வைஷ்ணவி லேட்டு. ஓகே ஹாய். ஓகே பேட்மேன் பயலுகா. ஓகே, how to study in PST. நான் கவுன்சிலிங் வழியாக போனேன்ப்பா. எந்த காலேஜ் நீங்கள்? பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிஎஸ்டி பற்றி சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் என்னை திட்டிட்டு ஏண்டா இன்ன வரைக்கும் என்னை திட்டிட்டு. இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் எவ்ரிபடி போகலாமே. சூப்பர், இந்த டைலாக் தான் நல்லா இருக்குண்ணே. போகலாமே. டிஃபைன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். இது நான் பப்ளிக் எழுத கொஸ்டின். நான் 11th ஃபிசிக்ஸில் 96 வாங்கினேன். ஓகே, கன்சிடர் an object moving in a straight line with uniform constant acceleration. என்ன சொல்கிறாங்க? கன்சிடர் an object, ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்
with uniform constant acceleration. Okay, let u be the velocity of the object at t is equal to 0, v be the velocity of the body at time t. Okay, okay Aslam. Okay, நவோமிகா நான் எடுத்துட்டு வரலையேப்பா, உங்கள் ஞாபகம் இல்லை எனக்கு. சார் போகும்போது எழுதி வச்சிருங்க, எங்கேயாவது எழுதி வச்சிடுறேன். 4 ரிலேஷன் இருக்கும். ஓகே, முதல்ல 4 ரிலேஷன்ஸை நம்ம மக்கப் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் ஆன்சர் தப்பாக வந்தாலும் அங்கே வச்சு தெளிவாக பார்க்க முடியும். ஓகேவா, போயிடலாமா? இதுக்குள்ளே போயிடலாமா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க. தருண், வாட்? P is equal to U plus AT. சூப்பர். கிளாஸ் எங்கே எடுக்கிறீங்க? அண்டர்லைனிங் ஆஃபீஸ். ஈஸியாக நம்ம பசங்க இதானே படிக்காமல் இருக்காங்க. நானே இதை பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் படித்தேன். எனக்கே தெரியாது இந்த கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது. Okay, the acceleration of the body at any instant is given by the first derivative of velocity with respect to time. என்ன சொல்றாங்கன்னா acceleration a is equal to first derivative of derivative ஒண்ணும் இல்ல, differential. நீங்க differential படிச்சிருக்க மாட்டீங்க. அப்பதான் ஸ்டார்டிங் 11th கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். differentialனா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். so don't fear. dv ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் என்னது? வெலாசிட்டி வித் டைம், dv by dt. ஓகே, ஓகேவா ஹரிஸ்? இன்னைக்கு இல்லப்பா, சாரி இன்னைக்கு இல்லப்பா. ஓகே ஜரீனா, உங்க பேர் மறந்துகிட்டே இருக்குதுப்பா. இப்போ dv is equal to a dot dt ன்னு எழுதிக்கிறோம். என்னன்னா இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம் கொண்டு போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல. ஓகே, அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா, அதுதான் இந்த ஸ்டெப்பு. நாளைக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்கும், இல்லாட்டி 1 மார்க்ஸாக இருக்கும். 2ல் 1 தான். ஆமாப்பா, அதுதான் உண்மை. நானும் 11th அனுபவப்பட்டிருக்கேன். 12th வந்து தான் தெளிஞ்சேன். ஓகேவா, நானும் 11th உங்களை மாதிரி தான் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, 12th அண்டர்லைனிங்கில் சேர்ந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு. இப்போது dv is equal to a dot dt. டிஃபரன்சியேஷன்ற வார்த்தை, இன்டகிரேஷன்ற வார்த்தையும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹாய் ராதிகா. இப்போ இன்டகிரேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு இன்டர்வலை டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான், ஒரு இன்டர்வலுக்குள்ளே டிஃபைன் பண்ணி சொல்கிறதான். ஓகே, இந்த பகுதியில் இருந்து இப்போ ஒரு ஷேப் இருக்குதுன்னா, ஃபங்க்ஷன் இப்படி போகுதுன்னா, இதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் ஆட் பண்ணி சொல்கிறதான் இன்டகிரேஷன். ஓகேவா, ஓகே. இப்போ டிவிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சத்தியமா உஷாராணி இப்போ இல்லைப்பா. இப்போ ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம்? லெட் யூ பி த வெலாசிட்டி அட் t is equal to 0. அப்படின்னா என்ன பண்ணும்? கீழே தான், எப்பயுமே கீழே தான் சின்னவர், மேலே தான் பெரியவர், v. ஓகே, இப்போ கீழே சின்னவர். அப்படின்னா டைம் என்ன சொல்லியிருக்காங்க? டைம் ஸ்டார்டிங் ஒன்றுமே கொடுக்கல, நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். 0. ஓகே, அடுத்து மேலே t. ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. டிவியை இன்டகிரேட் பண்ணால் v. ஓகே, டிவி இன்டகிரேட் பண்ணால் v. இப்படி போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மேலே v கீழே u இஸ் ஈக்குவல் டு a. வந்து ஏக்கும் டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஏவை தனியாக எடுத்துட்டு dt போட்டு t 0. ஓகே, சரி ஓகே, கொஞ்சம் குழப்புது, டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் குழப்புது. இப்போ என்ன பண்ணோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா, அப்பர் லிமிட் என்னது? பெரியவர் v மைனஸ் சின்னவர் u இஸ் ஈக்குவல் டு a. அப்படியே இருக்கும். அப்பர் லிமிட் என்னது? t மைனஸ்
0 வரும். அவ்வளோதான், 0 கூட எழுத வேண்டியதில்லை. ஓகேவா? இப்போ v minus u is equal to at. ஓகே, அப்படின்னா v is equal to u plus at. இதுதான் என்ன ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அவ்வளோதான். v is equal to u plus at. நான் பூவநாதபுரம் ஸ்கூலில் படித்தேன்ப்பா. ஓகே, ஓகேவா? பிடிஎஃப் தருவீங்களா? சத்தியமா வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்ப முடியல. எனக்கு என்ன தரக்கூடாதுன்னு ஆசை. சத்தியமா பேர் மனோவா, ஏதோ மிக்கான் மட்டும் வரும்னு தெரியும். இவ்வளோ ஈஸி தான். திருப்பி வேணா சொல்லவா? படிச்சுக்கோ 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 படிச்சுக்கோ. இவ்வளோ ஈஸியான்னு கேட்டனோன்னு எனக்கு ரீகால் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகேவா? இப்போ ஏ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் டிடி. இந்த பக்கம் போயிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, அவ்வளோதான். இப்போ dv is equal to a dot dt ன்னு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் என்னது? ஒரு குறிப்பிட்ட ஏரியால எடுக்கிறோம். அவ்வளவுதான் இன்டகிரேஷன். v க்கு யார் யார் இருக்கிறா? u ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, v ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் இனிஷியல், இவர் தான் சின்னவர், அவர் பெரியவர். ஓகே, இப்போ டைம்ல சின்னவர் 0, டைம்ல பெரியவர் t. ஓகே, இப்போ u v dv அப்படியே எடுத்துட்டு என்னன்னா ஏவை காமன் எடுத்துடலாம். ஏ வந்து ஏக்கும் டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஏ வெளியே போடா அப்படின்றாங்க அவனை. ஏ டிடி 0 t. இப்போ இன்டகிரேட் பண்ணா என்னது? v dv இன்டகிரேட் பண்ணா v u is equal to a t வந்துடும். t t 0. அவ்வளோதான். v அப்பர் லிமிட், முதல்ல பெரியவர் அப்புறம் தான் சின்னவர். v minus u is equal to பெரியவர் மைனஸ் சின்னவர். பெரியவர் என்னவர்? டி தான். அப்படின்னா டி இருக்கிற இடத்துல டி போட்டுறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி. அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. இஸ் தட் கிளியர்? ஓகே, நான் ஓமிகா. ஸ்பைடர் சத்தியமா பார்க்கல. ஓகே, சூப்பர். அந்த கேப் சூப்பர். ஐ லைக் தட் கேப். The velocity of the body is given by the first derivative of displacement with time. என்ன சொல்றாங்கன்னா a is equal to dv by dt ன்னு எழுதணுமா? அப்படின்னா v is equal to ds by dt. வேற ஒண்ணுமே சொல்லலாங்க. velocity is first derivative of displacement. displacementனா s, வேற ஒண்ணுமே இல்ல. d ன்னு போடாதீங்க. displacementனா s. ஓகேவா? பிரதீக்ஷா ஓகே. சார் வேணா ப்ரோ. ஓகே, உள்ள போலாமா? இப்போ இங்கே அதே கதை தான். v is equal to ds by dt. ஓகே, v is equal to ds by dt. ds equal to v dot dt. என்ன சேம் தான். d சோ பேன் எடுக்கல. ds equal to v dot dt. அப்பனா இங்க தான் மெயினான பாயிண்ட் ஒருத்தர் வருகிறார். என்னன்னா நம்ம முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? v is equal to u plus at ன்னு கண்டுபிடிச்சோமா? அவரை தூக்கிட்டு வந்து இந்த v ல போடணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட், அனைவரும் மறக்கக்கூடிய பாயிண்ட். என்னன்னா இங்க v ய போன ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்து வந்து போடணும். ஓகேவா? ஓகே ஓகே. ds is equal to v is equal to u plus at. ஓகே, dt. ஓகே, போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? சேம் இன்டகிரேஷன். ஓகே ஹரிஸ். ஓகே,
இப்போ என்னன்னா சேம் இன்டகிரேஷன் ds இஸ் ஈக்குவல் டு u என்ன இது கூட மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன் ஓகேவா. நான் கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். at dt ஓகே ஓகே ஓகே. இப்போ இவருக்கு ஒரு இன்டகிரேஷன் தனித்தனியாக ப்ளஸ்னால தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே இப்போ டிஎஸ்ஸை இன்டகிரேட், இவருக்கு இங்கே 0 வருவார், இங்கே எஸ் வருவார், இவருக்கு இங்கே என்ன வருவார், இங்கே 0 வருவார், இங்கே டி டைமுக்கு தானே 0t. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் வரும். இப்போ எஸ் அப்படியே எழுதிடுவோமா ராஜா, எழுதிடுவோம். யூக்கும் டிக்கும் சம்மந்தமே இல்லை, சரி வெறும் டி மட்டும்தான், யூடின்னு எழுதிடலாம் ஓகேவா. இப்போது இங்கே பாருங்க டிடின்னு 2 பேர் இருக்காங்க, அதனால தான் என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் ஆக்சலரேஷனுக்கும் டிக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ ஏ டி இன்ட்டு டிடின்னு இருக்கு, ஸோ டி ஸ்கொயர். ஓகே கரெக்டாக தானே சொல்கிறேன் இல்லையா. இல்லை டிவைட் பை 2 வரும், சாரி டிவைட் பை 2 வரும். புரிகிறதா? என்னன்னா டிவைட் பை 2 நான் மறந்துட்டேன், என்ன மன்னிக்கவும், டிவைட் பை 2 மறந்துட்டேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் இந்த 2வை தனியாக எடுத்துடுறோம், யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இப்போ 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம், என்னது வி இஸ் ஈக்குவல் டு யூடி, v is equal to u plus at, sorry, s is equal to ut plus half at square. ஓகே ஒய்யா ராஜா, அது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா இன்டகிரல் x பவர் n-னா என்ன பண்ணணும்னா இது என்ன எதா வச்சுக்கிற 2-ஆ வச்சுக்கோ, 1-ஆ வச்சுக்கோ, x பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. நீ மேலே என்ன பவர் போடுறியோ அதே பவரை கீழே போடணும் ராஜா ஓகேவா. x பவர் 1 plus 1 டிவைடட் பை 1 plus 1 வரும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. சேம் லாஜிக் அப்ளைட் ஹியர் ஓகேவா. இஸ் தட் கிளியர்? ஐயோ மறந்துட்டேனே, சரி ஓகே. பேட்மேன் ஓகேவா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா. இங்கே சேம் நம்ம சொன்னது தான் செஞ்சுருக்காங்க. தயவு செய்து இதை போய் திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும்டா, கண்டிப்பாக நீ எக்ஸாம் எழுதிடுவேன், ஐ கேன் கேரண்டி யூ. ஆனால் நாளை காலையில் எக்ஸாம் இருந்தால் எழுதுவேன், ஸோ நீ இப்போ போய் ஒரு தடவை பார்த்துரு, நாளைக்கு சாயந்தரம் ஒரு தடவை பார்த்துரு, காலையில் எக்ஸாம் போகிற முன்னாடி இந்த கொஸ்டினை சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவார், ஒன்றுமே இல்லை. இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் என்னது, ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி. அடுத்து என்னது, வெலாசிட்டி v is equal to ds by dt. இப்போ velocity displacement relation, the acceleration is given by the first derivative of velocity. என்னது, இதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, with respect to time. என்னது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனே வேறு டெஃபினிஷன் இல்லாமல் 3ஆவது டெஃபினிஷனுக்கு சேர்த்து போட்டு விட்ருக்காங்கப்பா, வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான். a is equal to dv by dt. ஓகே ஜரீனா ஓகே ஜான்னு சொல்லி ஜரீனா ஓகே. ஓகே இப்போ a is equal to dv by dt எழுதுறோமா. இங்க ஒரு ஸ்டெப் என்னன்னா, இல்லப்பா இங்க ஒரு ஸ்டெப் என்னன்னா, நான் ஸ்டூடெண்ட் ஓகே, லாஸ்ட் இயர் அண்டர்லைனிங்கோட ஆப் ஸ்டூடெண்ட் ஓகே, அவ்வளோதான், வேற ஒரு இது இல்லை, ஒரு ரிலேஷனும் இல்லை ஓகேவா. ds டிவைடட் பை ds. இப்போ இவங்க 2 பேரை கேன்சல் பண்ணா என்ன வரும், இவங்க 2 பேரை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 வரும் ஓகேவா, அவ்வளோதான். இப்போது அதை என்ன எழுதிருக்கோம்னா, நம்ம அப்படி கேன்சல் பண்ணாமல் விட்டுறோம், ds பை dsன்னு அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், a is equal to dv by ds டாட்
ds by dt. ஓகேவா எவ்ரிபடி கிளியர்? தீப்சிகா is that clear? ஜரீனா வேற ஆப் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆகலாமா? புரியலையே. அது எப்படி இந்த வந்துட்டேன் அண்ணே. இந்த ஈக்குவேஷனு சாதாரணமாக வராதானே, அதனால தான் நம்ம டிஎஸை மட்டும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் ஒன்று தான் வரும். சரியா? அவ்வளோதான் வரும், ஒன்றுமே இல்லை. ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. இது அப்படியே இருக்குது. இப்போது மல்டிபிள் அண்ட் டிவைட் பை டிஎஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிவி பை டிஎஸ் டாட் ds by dt. ஓகே ஓகே இல்லப்பா, போன்ல பேசுறதான்ப்பா, மென்டரிங் இருக்கும்பா. கொஞ்சம் குழப்புதேவா, வேற ஒண்ணுமே பண்ணல. பாத்தீங்களா? டிஎஸ் பை டிஎஸ், நீ வேற எதுவுமே யோசிக்காத. டிஎஸ் மல்டிபிள் பண்றோம், டிவைட் பண்றோம், வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த ஸ்டெப் என்னன்னா, இவரு இங்க வந்துடுறாரு, இவரு இங்க போயிடுறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. டிவி பை டிஎஸ், இவர் அங்க போயிடுறாரு, டாட் டிஎஸ் பை டிடி. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஓகே, யார் யாரு? ஸ்டெல்லா, இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பர். டே நீ படிடா, பரமா படிடா. டே பேட்மேன், நீ அவங்க கூட சண்டை போடாத. என்னப்பா, ஏன்பா, வாப்பா ஹரிசு, சும்மா இருப்பா. ஓகேவா? போலாமா? ஓகே ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாமா? 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 I need answers from you. I need answers from you. சரி, ஓகே போலாம். ஏ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டின்ல? v is equal to ds by dt ன்னு ஸ்டார்டிங்ல சொன்னனாப்பா. v is equal to ds by dt ன்னு சொன்னனா? அத ஓகே பிரதி. ஓகே, இப்போ dv by ds இருக்குதா? ds by dt என்ன எழுத போறோம்? ds by dt v ன்னு எழுத போறோம். வேற ஒண்ணுமே பண்ணல, v தான், அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்போ இந்த ds பையன் அந்த பக்கம் போயிடுறான். a டாட் ds is equal to dv டாட் v. அவ்வளவுதான், dv டாட் v. ஓகே ஓகே ஓகே, நாளைக்கு கொண்டு வந்துடலாம், மறக்க மாட்டேன் மனோவிகா. ஓகே, ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? இந்த ஸ்டெப் கிளியர் தானே, ஒண்ணுமே பண்ணல. இது இந்த பக்கம் எழுதிருக்கேன், அவ்வளவுதானே. தீப்சிகா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன லைவ்னு எனக்கே தெரியல, இனிமே தான் போய் ஸ்லைட் போகணும். சுகன், கனிஷ்கா சும்மா இருங்கப்பா. அரே பாய்ஸ் எவ்ரிபடி, அடுத்த ஸ்டெப் போலாமா? ஹாய் கலை, வா கலை, வனியா வானியா. ஓகே போலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? சேம் இன்டகிரேஷன்.
சேம் இன்டகிரேஷன் 0 to s. ஆனால் நம்ம பையன் v மட்டும் எப்படி இருக்காரு, நான் தனியாக எழுதுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ADS is equal to VDV. V எப்படி இருப்பாரு, யூன்னு ஸ்டார்டிங்கில் இருப்பாரு, அப்புறம் தான் வியா மாறுவார். ஆனால் DS 0 to s தான் இருப்பார். ஓகே, இவர் எப்படி இருக்காரு, u to v. ஓகே, a கான்ஸ்டன்ட் வெளியே தூக்க வர a இன்டகிரல் ds 0 to s. ஓகே, vdv அங்க என்ன பார்த்தோம், ddt க்கு எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணோம் சொல்லு சொல்லு பாப்போம் சொல்லு. ஓகே, vdv னா dt இருந்துச்சு, அங்க 0 to t இருந்துச்சு. 0 to t இருந்ததுனால என்ன பண்ணிட்டோம் அப்படியே சாதா t² divided by 2 ன்னு போட்டோம். ஆமாவா? இப்போ இங்க என்ன இருக்குது, இங்க v இருக்குது, u இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணோம். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணோம். vdv s டிஃபரன்ஸ் ds டிஃபரன்ஸ் பண்ணா s ன்னு வந்துரும். இப்போ அப்பர் லிமிட் யாரு, v மைனஸ் u. ஓகே, the whole square ராஜா divide by 2. ஓகே ஓகே, is that everybody? மனோவிகா நாளைக்கு கொண்டு வரேன்ப்பா. ஹோல் ஸ்கொயர்ல ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர், சாரி. as equal to v square minus u square divided by 2. இந்த ஸ்டெப் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லலாம். ஓகே 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 ஓகே, போட்டுட்டேன் இண்டிவிஜுவல் ஸ்கொயர் போட்டுட்டேன். ஓகே, திருப்பி சொல்லணுமா, யாருக்கும் திருப்பி சொல்லணுமா, ரொம்ப ஸ்லோவாக நடத்துறீங்க. நம்ம பசங்க ரொம்ப மெதுவாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறாங்க, ஸோ கொஞ்சம் மெதுவாக போவோம். ஓகேவா? கனிஷ்கா புரியுதா? சூப்பர். இப்போது இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ 2as is equal to v square minus u square. ஓகே, இப்போது v square is equal to u square plus 2as. இந்த u square அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த இது ஃபுல்லாக புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, போயிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். புரியலையா? அச்சோ. ஓகே, எந்த ஸ்டெப்ல இருந்து ராஜா புரியல? ஃபுல்லாமே வா. ஜனீலியா சொல்லுங்க. ஜரீனா சாரி ஜரீனா உங்களுக்கு புரியலையா? தீப்சிகா சரி முதல்ல இருந்து சொல்லவா? எஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஒன் டைம். ஜரீனா மறந்துட்டேன். இப்போ ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தோம், a is equal to dv by dt. ஓகே, இதுல நம்ம என்ன மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம், ds divided by ds. ஓகே, a is equal to dv by ds dot ds by dt. ஓகே, ds by dt என்னன்னு பார்த்தோம், திருப்பி தான் சொல்றேன். ds by dt என்னன்னு பார்த்தோம், என்னது எனிபடி? v. ஓகே, இப்போ ads is equal to vdv. ஓகே, ads equal to vdv. இருடா ஸ்பைடர் வாரேன். அடுத்து இன்டகிரேஷன் பண்றோம். இன்டகிரேஷன் 0 to s, இங்க v to u. இப்போ a காமனா வெளியே வந்துரும், 0 to s ds. ஓகே, இப்போ vdv vu. ஓகே, தமிழ் மீடியம் சத்தியமா இல்ல. ஓகே, சாப்பிட்டு வரலாமா? சாப்பிட்டு வா, போயிட்டு வா. as ds டிஃபரன்ஸ் இன்டகிரேஷன் பண்ணா s v square minus u square divide by 2. t ஸ்கொயருக்கு இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். ddt is integral d square divided by 2 வரும் 0 to t இருக்கும்போது. இப்போ இங்க என்ன இருக்குது, vu இருக்குது, v இருக்குது. vdv is equal to v square, முதல்ல மேல உள்ளதை எழுதணும்,
minus u square divided by 2. ஓகே, இது எல்லாருக்கும் புரிந்ததா? புரியலையா தீபக்? புரியலையா? யாருக்குமே புரியலையா? ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு ஆள் வரணுமே. இன்னும் ஒரு ஆள் யாரு? ஜரீனா. ஜரீனா, இஸ் தட் கிளியர்? கிளியர். ஓகே, ஸ்டில் ஐயோ உங்க பேர் மறந்துட்டேனே. ஓகே அபுல், ஜரீனா உங்க பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஜரீனா இல்லையா? பிரதீக்ஷா இல்லப்பா, ஜரீனா. ஜரீனா இல்லப்பா. சரி விடுங்க, அடுத்த ஃபோர்த் ரிலேஷன் போலாம். ஃபோர்த் ரிலேஷன் என்னன்னா, நம்ம முதல் ரிலேஷனையும் மூணாவது ரிலேஷனையும் சேர்த்து வச்சுதான் என்ன ரிலேஷன் கண்டுபிடிப்போம்? ஃபோர்த் ரிலேஷனை கண்டுபிடிப்போம். ஓகேவா? என்னன்னா b is equal to u plus 8ன்றது ஃபர்ஸ்ட் ரிலேஷன், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ஓகேவா? அடுத்து தேர்ட் ரிலேஷன் s is equal to ut plus half at square. இது எந்த ரிலேஷன்? இது செகண்ட் ரிலேஷன். சாரி, செகண்ட் ரிலேஷன். ஓகே, இப்போ என்ன பண்றாங்க? at is equal to v minus u. ஓகே, இப்போ s is equal to இது உங்களுக்கு புரிஞ்சதானே? இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஓகே, s is equal to ut plus half at square. இப்போ at square எப்படி எழுதலாம்? at dot t ன்னு எழுதலாமா? at dot t. ஓகே, நீ சும்மா இரேண்டா ஸ்பைடரே. ஓகே ஹரிஸ், இந்த இது ஓகேவா? இது ஓகேவா? at ஸ்கொயர் எப்படி இருக்கும்? t டாட் t ன்னு எழுதிருவோம். ஹரிஸ் இன்னைக்கு எடுத்துட்டு வரலப்பா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், சாரி. ஓகே, போலாமா? ஆமா, இதுதான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. எனக்கு பப்ளிக்ல வந்த क्वेश्चन இந்த 2024. ஓகே ஓகே, போலாமே. இப்போ நம்ம என்ன ut இருக்கிற இடத்துல என்ன எழுத போறோம்? v minus u ன்னு எழுத போறோம். டாட் t. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். s is equal to ut plus 1/2. 1/2 இவருக்கு இருக்கு, uக்கு இருக்கு, vக்கு இருக்கு. 1/2 t வந்து vக்கு இருக்கு, uக்கு இருக்கு. ஓகே, vt minus 1/2 ut. ஓகே, இது புரிந்ததா? வெலாசிட்டின்னு போடணுமா அண்ணா? எந்த வெலாசிட்டி தல? எந்த வெலாசிட்டி? once more. Super. இப்பொழுது s is equal to ut plus 1/2 at ஸ்கொயர்னு பார்த்தோமா? பார்த்தோம். இது எந்த ரிலேஷன்? செகண்ட் ரிலேஷன். ஓகே, செகண்ட் ரிலேஷன். s is equal to ut plus 1/2 at dot t. t ஸ்கொயர் எப்படி இருக்கும்? at dot t ன்னு எழுதிருக்கோம். ஓகே, ஸ்பைடர் உனக்கு தான். ஓகே, at என்னன்னு வருது இங்க? at is equal to v minus u. ஓகே, இப்போ அந்த v minus u at இருந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். v minus u into t. That's it. அடுத்து அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். s is equal to ut plus 1/2 vt minus 1/2 ut. புரிந்ததா? திருப்பி சொல்லணுமா? ஓகே தீப்சிகா. ஓகே தீப்சிகா, சூப்பர். ஜரீனா இல்ல. ஓகே, ஜரீனா இல்ல போல. அப்ப இருந்து கமெண்ட் கேட்டேன், வரல.
லெசன் 5 மார்க் மேம் நடத்துனாங்களேப்பா. மனோமிகா இல்ல நவோமிகா. ஓகே நவோமிகா. ஓகே ஓகே. நான் போன கொஸ்டின் கேட்டேன், நீங்க ஒண்ணுமே சொல்லியே ஜரீனா. மறக்கிற மாதிரி ஆளுங்களா நீங்க தீப்சிகா, வேற யார் இருக்கிறா, வேற நம்மால் ஸ்பைடரு. ஓகே, இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இவரும் ஒரே மாதிரி இருக்காரா, யூடி மைனஸ் 1/2 யூடின்னு இருக்கிறா. ஸோ இவர் எப்படி இருக்காரு, இவர்ல இருந்து 1ல இருந்து ஆஃப் கழிச்சா என்னது ஆஃப். ஸோ 1/2 விடி பிளஸ் 1/2 விடி யூடி. ஓகேவா? இது புரிந்ததா? திருப்பி சொல்லணுமா? பேக்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் எடுத்துட்டு வரலப்பா, சாரி. ஓகேவா? ஓகே கனிஷ்கா. எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் யாரெல்லாம் காமனாக இருக்கிறா, 1/2 காமன் ரெண்டுலேயுமே இருக்குது, டி ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஓகே, ஸோ வி பிளஸ் யூ டிவைடட் பை 2 இன்ட்டு டீன்னு போட்டாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர்ல்டு வார் 1 லீக், ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் 19th century, முஸ்தபா கமால் பாஷா. ஓகேவா? ஓகே ஐ டிடன்ட் சி. சரி ஓகே, நான் ஆல் நோ ப்ராப்ளம். ஓகே சரி அவங்க கேட்டாங்கப்பா, அப்படியே சொல்லி விட்டேன், அவ்வளோதான். அப்போ 4 சேர்த்து சொல்லிடுவோம், 4 சேர்த்து எழுதிடுவோமா? இப்போ என்ன ரிலேஷன், இதை தயவு செய்து நீ ரிமூவர் பண்ணிடு. நீ அடிச்சு தலையில கொட்டினாலும் பண்ணிடணும். v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. நீ உள்ள புரிஞ்சுதான் ராஜா பண்ற, இல்லைன்னு சொல்ல, உள்ள புரிஞ்சுதான் பண்ற. ஆனா இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் 1/2 at ஸ்கொயர். ஓகே, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. அடுத்து என்ன வரும், s is equal to v plus u divided by 2 into t. Okay, everybody clear? அடுத்தது போயிடலாமா? கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். 1/2 at ஸ்கொயர் பா கனிஷ்கா. ஓகே, தீப்சிகா alone remaining. ஓகே, சூப்பர் வித் தட் ஜாக் ஹேப். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அது ஓகே தானே? இப்போ இந்த லெசன் ஆரம்பிச்சலாமா? ஃபோர்த் லெசன். இதுவும் எனக்கு பப்ளிக்ல வந்த கொஸ்டினா எடுத்து வந்திருக்கேனா? நான் எழுதின கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட். ஓகேவா? போகலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே கனிஷ்கா. Statement, it states that the work done by the force on the body changes the kinetic energy of the body. என்ன சொல்றாங்கன்னா, work done by the ஒரு பாடி மேல work done நடந்துச்சுன்னா அதோட kinetic energy மாறும் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே சொல்லல. ஓகே, அதான்ப்பா 96 பா 11th physicsல. ஆனா 12th physicsல 94 தான். என் ஃபிசிக்ஸ் மேம்லாம் இதாகிட்டாங்க, ஸ்கூல் ஃபிசிக்ஸ் மேம் சார், அதெல்லாம் ஒரு நினைவு. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். ஓகே, மை நேம் ஆண்ட்ரூபா சுரேஷ். ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ், ரெண்டுமே ஒன்று தான் சொல்றாங்க. திஸ் இஸ் ட்ரூ இன் த கேஸ் ஆஃப் kinetic energy also. To prove this, let us consider a body of mass at rest on a frictionless horizontal surface. Frictionless na அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி. ஓகேவா? What is your 10th mark? 469.
ஓகே ஆரம்பிக்கலாமா? டெரிவேஷன்ஸ் ஆரம்பிக்கலாமா? கெமிஸ்ட்ரியில எவ்வளவு? எந்த கெமிஸ்ட்ரிப்பா? அனிதா எந்த கெமிஸ்ட்ரி? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வி அண்ட் யூ? ரஜா இது நீ ஃபர்ஸ்ட்லயே கேட்டிருந்த ரஜா. வீனா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, யூனா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இஸ் தட் கிளியர் பாய்ஸ்? ஓகேவா? போலாமா? போலாமா? இசக்கி குரு புரியலையா? புரியலனா திருப்பி நடத்துமோ? நோ ப்ராப்ளம். It states that work done by the force on the body. ஒரு பாடி மேல, இதுதான் பாடி மேல ஒர்க் டன் நடக்கும்போது changes the kinetic energy of the body. This is called work kinetic energy theorem. Okay, அடுத்து work and energy are equivalents. This is true in the case of kinetic energy also. என்னடா? To prove this, let us consider a body of mass at rest on a frictionless horizontal surface. என்னன்னா வழுக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்களாம். சத்தியமா எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது சுரேஷ், மன்னிக்கவும். ஓகேவா, அடுத்து போயிடலாமா? ஜரீனா, தீப்சிகா, என்னது அவங்க பேர் நான் மறந்துட்டேன். கனிஷ்கா, ஸ்பைடர், ஸ்டெல்லா. ஓகே, எஸ் போலாம். அடுத்து இப்போ என்னன்னா ஸ்டார்டிங்ல என்ன ஃபார்முலா இருக்காங்க? ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் இஸ் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னப்பா? W is equal to work done is equal to force into displacement தானே? force into displacement. ஓகே ஓகே, முக்குந்தனா. ஓகே, லெட் மீ ரிமெம்பர் தட். முக்குந்தன். சார் கண்டிப்பா ஐ வில் டீச் கெமிஸ்ட்ரிப்பா. கண்டிப்பா ஐ வில் டீச் கெமிஸ்ட்ரி. நாளைக்கு 12th கெமிஸ்ட்ரி தான் போறோம். W is equal to Fs. ஓகே, force into displacement. இத நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிச்சிருப்பீங்க 4th லெசன்ல. ஓகேவா? ஓகே, இப்போ the constant force is given by the equation. இந்த ஈக்குவேஷன் தெரியாம தயவு செய்து 12th 11th படிக்காதீங்கடா. நான் 10thலயே படிச்சேன், அதனால நான் சொல்றேன். ஓகே, F is equal to ma. நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. சூப்பர், நல்லா தெரியுமா? ஓகே, இந்த லெசன்ல இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन. The third equation of motion can be written as. அங்க படிச்சோமா ராஜா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? V is equal to u plus at. Second equation S is equal to ut plus half at square. Third equation என்னது? V square is equal to u square plus 2as. Fourth equation என்னது? S is equal to v plus u divided by 2 into t. அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன சொல்றாங்க? third equation மட்டும் எடுக்க சொல்றாங்க. இது நாங்க எழுதும்போது தான் பப்ளிக் இஸ் क्वेश्चन. நாங்க எழுதும்போது இந்த क्वेश्चन இருந்துச்சு. V square is equal to u square plus 2as. ஓகேவா? பயோ வராது தல, நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், மேக்ஸ் எடுக்கலாம். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எடுத்துட்டு வரலப்பா, சாரிப்பா. நான் எனக்கு வந்து செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 6th சாப்டர். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் 6th சாப்டர் இருக்கு. ஓகே, நடத்தலாம். 10th physics நடத்தலாம்ப்பா. போலாமா? இதுக்குள்ள போலாமா? இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஒண்ணுமே கொடுக்கல. ஏ, இந்த ஏவை மட்டும் தனியா வச்சுட்டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2s ன்னு போட்டாங்க. வேற ஒண்ணுமே பண்ணல, அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணலங்க.
அவ்வளோதான். ஓகே, இந்த ஏவை துணுக்கா வச்சுட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s. ஓகே தானே, எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ஓட ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா, அதை அப்படியே அவங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படியே போகலான்னு நம்பலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை தூக்கிட்டு போய் எஃப் கண்டுபிடிச்சிட்டோமா, எஃப் தூக்கிட்டு போய் இந்த ஃபார்முலா போட போகிறோம். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ், எஃப் இன்ட்டு எஸ் வரும். இது எஃப், இது எஸ் சேர்ந்துருக்குது, அவ்வளோதான். m இன்ட்டு இதை தனித்தனியாக எழுதிருக்காங்க, வி ஸ்கொயர் பை 2s இன்ட்டு எஸ் மைனஸ் எம் இன்ட்டு வி யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s இன்ட்டு எஸ். என்ன ஆகும், எஸ் வீட்டுக்கு போயிடும், இந்த எஸ் வீட்டுக்கு போயிடும். என்ன வரும், w is equal to half mv square minus half mu square. புரியல? சூப்பர் 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 சூப்பர். புரியலனா தான் நல்லது. எஸ் இல்ல டிஆரா, எங்கப்பா டிஆர்? சரி, இதை திருப்பி பார்த்துருவோம். இது வரைக்கும் ஓகே தானே, இது வரைக்கும் ஓகேவா தான் இருக்கும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2s. இது ஓகே தானே? இந்த இதை தூக்கி இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இது ஓகே தானே? இப்போ W போடுறோம். W is equal to என்ன பார்த்துருக்கோம், இங்கே தானே பார்த்துருக்கோம், F dot S, force into displacement. ஓகே, W is equal to இதை தூக்கி எழுதிடுவோம், M into V square minus U square divided by 2S into S. Okay, is that everybody clear? விருப்பேத்துறனா கொஞ்சம் சீக்கிரமா போவா. ஓகே, M into V square divided by 2S dot S minus M into U square divided by 2S dot S. எதுக்கு மெதுவாக போகிறான், நம்ம பசங்க எவனும் படிக்காமல் இருப்பான் 11ன்னு, அதனால தான். ஓகே, இது அப்படியே இப்படி எழுதிட்டோம், ஆஃப் எம்வி ஸ்கொயர் மைனஸ் எம்யூ ஸ்கொயர். ஓகே 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 ஜரீனா, மெதுவாகவே போகிறேன். இதுதான் கரெக்ட் ஸ்பீட். கரெக்ட் ஸ்பீடில் இருக்கும். இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகே தானே ஜரீனா? இஸ் தட் கிளியர்? உங்க பேரு? மை நேம் இஸ் ஆண்ட்ரூப்பா. ஓகேவா? இஸ் தட் கிளியர் ஜரீனா? ஜரீனா கிளியரா? எஸ், ஓகே. அடுத்து என்ன வரணும், திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் கைனடிக் எனர்ஜி. என்ன சொல்லியிருக்காங்க, half mv ஸ்கொயர் தான் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல எது விட்டுறலாம், எல்லாம் விட்டுருங்க. the above equation is kinetic energy. அது மட்டும் எழுதினா போதும். k is equal to half mv square, அவ்வளவுதான். kinetic energy of a body is always positive. k is equal to half mv square. ஐயோ, mu square v, சாரி தப்பா எழுதி இருக்குது, mu. ஓகே, mu. ஓகே, mu ஸ்கொயர். ஓகே தனிஷ்கா, சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இது என்ன சொல்றாங்க, இது எப்படி எழுதியிருக்காங்க, இது v என்ன பார்த்தோம், ஃபைனல், u என்ன பார்த்தோம், இனிஷியல். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எப்படி எழுதிக்கிட்டாங்க, டெல் கேஇன்னு எழுதிட்டாங்க. அவ்வளோதான், கொஸ்டினே முடிஞ்சது ராஜா. ஓகே, ஓகேவா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். எஸ், அடே ஏண்டா சும்மா இருடா,
this expression on the right hand side of equation 6 is change in kinetic energy of the body. என்ன சொல்றாங்க இது 6 இதுதான் என்னது change in kinetic energy of the body. So சரி கொஞ்சம் ஸ்பீடா போலாம். The work kinetic energy implies the following. These are three examples. If the work done by the force on the body is positive, then its kinetic energy increases. If the work done by the force on the body is positive, it increases. If it is negative, then it is decreases. Okay? Work done by the force is positive, then its kinetic energy increases. If the work done by the force is negative, then the kinetic energy decreases. That's it. Okay? Chandrasekhar, I am college first year student ra. If no work is done by the force on the body, then there is no change in its kinetic energy, which means that the body has moved at constant speed provided its mass remains constant. Okay va? Projection motion எடுத்துட்டு வரலப்பா. சரி உன் பேர் சொல்றா. சத்தியமா ஸ்பைடர் நான் உன்னை பார்க்கல. ராட்ரிங்லாம் நடத்துனாங்களே முன்னாடி மேம். டே அநியாயம்டா. அடுத்து போயிடலாமா? Arrive at an expression for power and velocity. Give some examples for the same. Okay போலாமா? போலாமே. இப்படி யார் சொல்ல? சரி சொல்ல. The work done by a force for a displacement dr is same. அங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு w is equal to f dot s ன்னு எழுதிருப்போம். இங்க f dot dr ன்னு எழுதணும். அவ்வளவுதான். dr உம் s உம் ஒண்ணுதான். Okay Jaswant. Okay, I may remember your name. போலாமே. இப்போ என்ன சொல்றாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் தூக்குன்னு சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும் தனியா துண்டா தூக்குன்றாங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு என்னது w ஒர்க் எப்படி எழுதிக்கலாம்? dw ன்னு எழுதிடலாம்ன்றாங்க. ஓகே, dw எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் dw ன்னு வரும். சாரி கொஞ்சம் இல்லாம இருக்குது. இன்டெக்ரல் dw அது கூட என்ன பண்றாங்க? மல்டிபிள் அண்ட் டிவைட் பை dt by dt. ஓகே, is equal to integral dw by dt into dt. Okay, ஓகேவா? சரி, ஓகே சுரேஷ், பாய். இப்போ இது என்னது? முடிச்சாச்சு. எந்த சைடை முடிச்சாச்சு ராஜா? லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சாச்சுல. என்ன எழுதிருக்காங்க? v is equal to dr by dt. என்ன இது? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். v is equal to dr by dt உங்களுக்கு தெரியும், நான் போன எக்ஸாம்லேயே சொல்லி கொடுத்தேன். dr is equal to v dt. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? f dot dr பார்க்க போறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு போலாம். ரைட் ஹேண்ட் ஆஃப் த சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் என்னது? f dot dr f dot dr இன்டெக்ரல் எடுத்துருக்கு. f சேம் அங்க என்ன பண்ணுவோம்? dt மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றோம். ஓகே, dr by dt என்னது? v. ஓகே, ஓகே, ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துட்டு வரல ஹரி, சாரி. v is equal to dr by dt. இங்கே உள்ள இதை கண்டுபிடிச்சோமா? ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த பக்கம் f dot v dot இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை எழுதிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இன்டெக்ரல் இருக்குமா? இதை இந்த பக்கம் மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ண உடனே d காமனாக எடுத்துடலாம். is equal to 0. அடுத்து dw by dt is equal to f dot f vector dot v vector is equal to f vector dot v vector is f dot v னா என்னது? சரி வருது. f dot v னா என்னது? p. சரி once more சொல்லிடுவோம். everybody is not clear. நானும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நாட் கிளியர் தான். ஸோ ஆல் இஸ் வெல். திருப்பி போகலாம்.
அடிச்சிட்டேன் எல்லாத்தையும். என்னன்னா W is equal to F dot dr. ஓகே டே வேதிகா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஏன் இருக்கிற? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு W is equal to integral dW. இப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை dt, வேற ஒண்ணுமே இல்லை. மல்டிபிள் அண்ட் டிவைட் பை dt, multiple and divide by dt. So W is equal to integral dW dt into dt. Okay, is that இது எல்லாரும் புரிஞ்சுதா? இதான் ஒரே ஒரு ஸ்டெப். ஓகேவா? நாளைக்கு எப்போ லைவ்? ஏண்டா சரி சொல்றேன், 11 o'clock வந்துரு. அடுத்து இந்த பக்கம் என்னது முடிச்சிருக்கிறோம்? W முடிச்சிட்டோம். என்ன பக்கம்? லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் W முடிச்சாச்சு. ஓகே ஓகே, ராஜா நாளைக்கு 5 மார்க் இல்லை ராஜா, நாளைக்கு நியூமரிக்கல்ஸாக இருக்கும், இல்லாட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இன்னைக்கு எடுக்கிறதா ராஜா 5 மார்க். ஓகேவா? என்னை மன்னிக்கவும் ஹரிஸ், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஓகே, F டாட் dr இது எந்த பக்கம் உள்ளது? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பையன். இன்டகிரல் F டாட் dr என்னது? டாட் dt டிவைடட் பை ஒரு dt. ஸோ இன்டகிரல் F டாட் dr by dt என்னன்னு தெரியும் நமக்கு, படிச்சோமே, செகண்ட் ஈக்குவேஷன்ல படிச்சோமே. V is equal to dr by dt ன்னு படிச்சோமா? ஆமா படிச்சோம். ஸோ F டாட் dr is equal to integral F V டாட் dt. ஓகே, வெக்டார் போட்டுருக்காங்கப்பா, என்ன மன்னிச்சுங்க, வெக்டார் எனக்கு மாறாது கரெக்டா. ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? எவ்ரிபடி ஓகே ஹரிஸ், நீ ஸ்பீட் போக சொல்ற, மற்றவங்களுக்கு புரிஞ்சுதான் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே சூப்பர். இப்போ இதையும் இதை ஒரு பக்கம், ஓகே, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒருத்தரை கண்டுபிடிச்சு வச்சோமா, இவர் இந்த பக்கம் எழுதிடலாமா? எழுதிடலாமே. இப்போ dw by dt இவரை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஓகே, மைனஸாக வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? மைனஸ் டிடியை காமன் எடுக்கிறோம். dw by dt மைனஸ் f vector dot v into dt is equal to 0. ஓகே ஓகே ஓகேவா? கவனிக்க முடியாது ராஜா உன்னால, எனக்கு தெரியும். இப்போ டிடியை அந்த பக்கம் போய் மல்டிபிள் பண்ணி 0 ஆகிக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. dw by dt is equal to f vector dot v vector. dw by dt is equal to f dot v னா p. p என்னதுப்பா? பவர். சாரி, நானே மறந்துட்டேன், அதனால தான் பார்த்தேன். ஓகே, p னா பவர். ஓகேவா? நாளைக்கு எப்போ சார் கிளாஸ்? நோ சார் ப்ரோ, நாளைக்கு 11th கிளாஸ். ஓகேவா? 11th கிளாஸ். ஓகேவா? ஜசு திருப்பி சொல்லுமா? Do you want once more? ஜசு திருப்பி சொல்லுமா? ஆமாம், இது 11th தான். நாளைக்கு 11th 11 o'clock 11th லைவ். ஓகேவா? நாளைக்கு கேட்டார் அவர். ஓகே தீப்சிகா ஓகே. அடுத்து முடியல. சரி போயிடலாம். அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. வந்துவிட்டார் நம்ம அண்ணன் எஸ்கேப் ஸ்பீட். 6th சாப்டர் ஆரம்பிக்கிறது. ஓகேவா? இதில் 3 மார்க், 3 தான். ஒன்று எஸ்கேப் ஸ்பீடு ராஜா. ஓகேவா? அடுத்து அந்த டெப்த்து பார்க்குறது. ஓகே, அடியில் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சு கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது. அடுத்து பூமிக்கு மேலே கொண்டு போய் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான், 3 கொஸ்டின் தான். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா?
அதில் அஸ்மா வந்து விட்டீர்களா? எது புரியல ராஜா உனக்கு? ஓகேவா? ஓகே நடத்துங்க. எஸ்கேப் ஸ்பீட் இதை சிம்பிளிஃபைடாக எடுத்து வந்திருக்கேன். இப்படி உங்கள் கையில் இல்லைனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகேவா? இப்படி உங்கள் கையில் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. எஸ்கேப் ஸ்பீட் the minimum speed of an object thrown vertically up such that it escapes from the earth's gravity is called escape speed. என்னன்னா ஒரு பொருளை நம்ம தூக்கி மேலே எறிகிறோம், எரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்துடும். அது எவ்வளோ வேகமாக எரிஞ்சா பூமியோட கிராவிடேஷனல் புல்லை விட்டு வெளியே போகுதோ that is known as என்னது? எஸ்கேப் ஸ்பீட். ஹாய் அஸ்வத், ஹாய். என்ன கிளாஸ் இது? இது 11th ஃபிசிக்ஸ் பா. ஓகேவா? புரியலை புரியலை புரியலை. ஓகே புரியலை, ஒன்றும் இல்லைப்பா. த மினிமம் ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த்ரோன் வெர்டிகலி, வெர்டிகலினா இப்படி தானே, வெர்டிகலி அப் such that it escapes from the earth's gravity is called escape. இப்போ ஒரு பாலை நான் தூக்கி போடுறேன், பால் தூக்கி போட்டால் திருப்பி என் கைக்கு தானே வரும், பிடிச்சிருவேன். பிடிக்கலாம், தலையில் விழுந்துடும். சரி, இப்போ நான் பாலை எவ்வளோ ஸ்பீடில் தூக்கி எறிஞ்சா அது நம்ம பூமியை விட்டே வெளியே போயிடணும், அவ்வளோ ஸ்பீடில் எறியணும். முடியுமா? அப்படியா? உங்களுக்கு லோவாக சொல்லிட்டேன்னா அடுத்த ரோ சத்தமாக சொல்லிடலாம். நோ ப்ராப்ளம். ஹவு? அதுதான் ராக்கெட் போகிற மிஷின். ஓகேவா? ராக்கெட் அப்படி தானே போகுது. ராக்கெட் அவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் போகும். அதோட வேல்யூ எவ்வளோண்ணா இப்போயே சொல்லிடுறேன். ஒரு செகண்டு ஒரு செகண்டில் 11.2 கிலோமீட்டரில் போகணுமா? ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டரில் போனால் மட்டும்தான், ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டரில் போனால் மட்டும்தான் நம்ம எர்த்ஸ் கிராவிட்டியை தப்பிச்சு போக முடியுமா? ஓகே, அவ்வளோதான் அந்த கொஸ்டினே. ஓகேவா? இது புரிஞ்சா அதை டெரிவேட் பண்ணலாமா? டெரைவ் பண்ணலாமா? ஓகே, ஸ்லோவாக சொல்லணுமா? சொல்லிடலாம் அலமேலு. ஓகே ஓகே, சூப்பர் அபுல் ஹசீன். சரி, ஏண்டா புரியலையா? ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பாலை தூக்கி எறிஞ்சா போயிட்டு திரும்பி வந்தோம். இப்போ அந்த பாலை நான் எவ்வளோ ஸ்பீடாக தூக்கி எறிஞ்சா அது நம்ம எர்த் கிராவிட்டி புல்லை விட்டு வெளியே போகுங்கிறதோ அதுதான் எஸ்கேப் ஸ்பீட். அந்த எஸ்கேப் ஸ்பீட் எவ்வளவு? 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ராக்கெட்லாம் அவ்வளோ ஸ்பீடில் தான் போகுது, அதனால தான் அதை நம்மளோட எர்த்ஸ் கிராவிட்டியை விட்டு வெளியே போக முடியும். ஓகேவா? லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் போகலாம் ராஜா. லைட் எவ்வளவு? 3.8 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ கண்டிப்பாக போயிடலாம் லைட் ஸ்பீடில் போகணும்னா. ஓகேவா? அதிலஸ்மா புரியலையா? இன்னும் புரியலையா? உங்களுக்கு தானப்பா திருப்பி சொன்னேன். அதிலஸ்மா இது வரைக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் புரியலைன்ற தவிர வேறு எதுவுமே சொல்ல பார்த்துட்டேன். எல்லா கமெண்ட்டும் புரியலை தான். ஆமே ரைட்? டேய் கோச்சுக்கிடாதரா, நான் என்னடா பண்ணுவேன்? நான் ஒன்றுமே பண்ணலையடா. போலாமா? ஆமாம். புரியலையா? என்னன்னா ஒரு பாலை தூக்கி எறிஞ்சேன்னா என் மேலே வருமா? வரும், திருப்பி வரும், நான் பிடிச்சிருவேன். நான் அதை எவ்வளோ ஸ்பீடில் எறிஞ்சிருப்பேன்? கம்மியான ஸ்பீடில் தான் எறிஞ்சிருப்பேன். அதை நான் 11.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் தூக்கி எறிஞ்சேன்னா ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 11.2. இமேஜின் தட். நம்ம போகிறதெல்லாம் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் நம்ம அந்த எவ்வளோ கிலோமீட்டர்? 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகே, டா இல்லை, அப்புறம் என்னது? கேர்ளா? எக்ஸ்பிரஷன் ஃபார் தப்பு. எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட் ஆரம்பிக்கலாமா? அதிலஸ்மா இன்னும் புரியலையா? சத்தியமா இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே எப்படிப்பா சொல்கிறது? இது 11th ஃபிசிக்ஸ்ப்பா. அதிலஸ்மா
தேங்க்யூ கீதா. சரி ஓகே, தீப்சிகா சொல்லிட்டாங்க, போயிடலாம். அனு, ஹாய் அனு. மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு எம்இ. மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு எம்இ. ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு ஆர்இ. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் பேரு. மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு எம். என்ன மாசு? நம்ம வெளியே தூக்கி போற ஆப்ஜெக்டோட மாசு. Let the object is thrown vertically up with an initial speed vi, then the initial total energy of the object is total அந்த ஆப்ஜெக்டோட எனர்ஜி எவ்வளோனா EI is equal to, இது நீங்கள் ஒரு போன கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் இதை டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போ டிரைவ் பண்ணல. ஸோ அந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணுறது அவசியம். half mvi ஸ்கொயர் மைனஸ் gmem divided by re. ஒன்றுமே இல்லை, ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணுறது தான். E is equal to half mvi ஸ்கொயர் மைனஸ் gmem divided by re. half mvi ஸ்கொயர் மைனஸ் half mvi ஸ்கொயர் மைனஸ் gme divided by re. ஓகேவா? ஜெகன் சத்தியமா பார்க்கல. இல்லப்பா, இன்னைக்கு 10th லைவ் இல்லப்பா. அனு, நாளைக்கு 4 o'clock வந்துருங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆல்ரெடி நம்ம பசங்கள்லாம் கேட்டு போயிட்டாங்க. சூர்யா வந்து கேட்டு போயிட்டாரு, தீபா வந்து கேட்டு போயிட்டாங்க, ரீனு கேட்டாங்க. ஓகேவா? அப்போ போயிடலாமா? ஃபார்முலா எல்லாம் ரிமெம்பர் பண்ணியாச்சா? தீப்சிகா ஓகேவா? ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. E is equal to, ஏன்னா இதை டிரைவ் பண்ண நமக்கு நேரம் இல்லை, இப்போ கடைசி டைம் எக்ஸாம். ஸோ நம்ம ரிமெம்பர் பண்ணுறது தான் நல்லது. E is equal to half mvi ஸ்கொயர் மைனஸ் gmem by re. ஓகே, இதுதான் என்னது? எனர்ஜி அட் இன்ஃபைனைட் ஹைட். இன்ஃபைனைட் ஹைட்னா இன்ஃபைனைட்னா உங்களுக்கே தெரியும். the total energy becomes EF is equal to 0 plus 0. ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க? ரொம்ப ஹைட் போயிருச்சுன்னா எனர்ஜி 0 ஆயிரும் சொல்றாங்க. பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி EI எப்படி இருக்குமா? இனிஷியல் எப்படி இருக்கும்? இனிஷியலாக தானே இருக்கும். இனிஷியலாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஹூ இஸ் தீப்சிகா? உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓ, நீங்கள் எந்த காலேஜ்? நான் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, டைம் இஸ் கோல்டு. ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்களே. half mvi ஸ்கொயர் மைனஸ் gmem by re is equal to 0. ஓகே, இதுதான் நம்ம அங்கே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். அவரை 0க்கு போட்டோம். இஸ் தட் கிளியர்? அதுக்கப்புறம் என்ன வரும்? half mvi ஸ்கொயர் is equal to gmem divided by re. ஓகேவா? அதான்ப்பா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தலை உனக்கே புரியலையா ஹரிஷு? வந்துட்டா. என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபைனைட் ஹைட்டா இருக்கும்போது என்ன சொல்றாங்க? எனர்ஜி 0ன்னு சொல்றாங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அந்த ஹைட் தான் எரிய போறோம். ஸோ எனர்ஜியோட ஃபார்முலாவை 0க்கு ஈக்குவேட் பண்ற ராஜா. வேற ஒன்றுமே பண்ணல ராஜா, வேற ஒன்றுமே பண்ணல, வேற எதுவுமே கிடையாது. இன்ஃபைனைட் ஹைட்ல என்ன சொல்லிட்டாங்க? ஐயோ, அப்போ நான் விளைச்சலுனே. இன்ஃபைனைட் ஹைட்ல the total energy becomes 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா ஹரிஷு? ஹரிஷு, இஸ் தட் கிளியர்? ஓகே ஹரிஷ், இஸ் தட் கிளியர்? இன்ஃபைனைட் ஹைட்ல என்ன ஆயிரும்? எனர்ஜி 0 ஆயிரும். ஓகே, எனர்ஜி 0 ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே ஓகே ஓகே, போயிட்டு வாங்க, பாய். ஓகே தீப்சிகா, ஓகே. இன்ஃபைனைட் ஹைட்னா நம்மளால ஹைட்டை இது பண்ண முடியாதுல்ல, அதுதான் இன்ஃபைனைட் ஹைட்னு கொடுக்குது. ஓகே நிவேதா, ஃபாஸ்ட்டாக போகலாம். யார் புரியலன்னு சொன்னது? ஹரிஷ் புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. பெட்லாம்ல என்லெஸ் ஹைட், அவ்வளோதான், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஹரிஷே புரிஞ்சுச்சா? நீ சொல்லவே இல்லைடா, ஒன்றை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். சரி விடுங்க. half
mvi square minus gmem divided by re is equal to 0. இதான் எழுதியாச்சாங்க? எழுதியாச்சுங்க. இப்போ half mvi square is equal to இது அந்த பக்கம் போயிருது gmem by re. Is that clear everybody? இப்போ நமக்கு என்ன வேணும்? velocity மட்டும் தான் வேணும். சோ இதெல்லாம் மத்த எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிரு. vi square is equal to gmem by re. இது மல்டிபிள் இருக்கு, இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வந்துரும். சோ இந்த m கேன்சல், 2 வருமா? மேல போயிரும் 2. ஓகே, மேல போயிரும் 2. vi square is equal to 2gme by re. 2gme by re. ஓகே, எல்லாருக்கும் புரிந்ததா? திருப்பி சொல்லணுமா? Jarina, is that okay? Jarina? ராஜா டோட்டல் ஹைட் இல்ல ராஜா, டோட்டல் அதிகமான ஹைட் இருக்கும்போது எனர்ஜி ராஜா, ஹைட் 0 இல்ல ராஜா, எனர்ஜி. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். புரியுதுன்ற வார்த்தை கேட்டாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆரோட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆரியோட மல்டிபிள் ஒரு டைம், டிவைட் ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, vi square is equal to 2gme re divided by re square. ஓகே, re square. ஓகே, அங்க முன்னாடில என்ன பார்த்தோம்? dt ஓட மல்டிபிள் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ரேடியஸ் ஓட மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, பார்க் ஜாஸ்மின். ஓகே ஓகே அனு. ஆமாப்பா, இன்னைக்கு மதியானமே விட்டாங்கப்பா. vi square is equal to என்னது? 2gme by re square. என்னது? நமக்கு தான் தெரியுமே, கிராவிடேஷனல் g. 2g இல்ல வெறும் gme by reன்றது என்னது? g. ஓகே, so vi square is equal to 2g. இதுக்கு பதிலா என்ன போடுறோம்? g ன்னு எழுதிக்கிறோம். re. ஓகே, is that everybody clear? me னா total mass of the earth. ஓகேவா? ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? திருப்பி வந்துரும். ஏன் ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், ஆல்வேஸ் நோ ப்ராப்ளம். I am there for you. ஓகே, முதல் ஸ்டெப் இருந்து வரட்டா? புரியுறவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு நல்லது, புரியாதவங்களுக்கு திருப்பி. ஓகே, புரிஞ்சுன்னா திருப்பி ஒரு பார்த்துக்கலாம். half mve square minus gmme by re is equal to 0. ஓகேவா? ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். half mve square is equal to gmme by re. ஓகே, இந்த m என்னது? நம்ம தூக்கி எறிஞ்சா பொருளோட மாஸ். இது என்ன? எர்த்தோட மாஸ். ஓகேவா? அதெல்லாம் யோசிச்சு குழப்பாதீங்க. இப்போ போலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் வேணும். ve மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ gmme by re வருமா? இங்க இந்த பையன் கீழே இருக்கான், ஸோ மேலே போயிடுவான். ஸோ 2 மேலே போயிடுச்சு, m கீழே வந்துருச்சு. ஓகே, m கீழே வந்துருச்சு. இந்த m இந்த m கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஓகேவா? அபுல் ஹுசேன், நவோமிகா புரியுதா? சூப்பர். ஹாய் விஸ்வகமா இன்டீரியர். முன்னாடி பார்த்துருக்கேனே உங்களை. தேங்க்யூ அலமேலு. ve square is equal to 2gme by re. ஓகேவா? இது எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா? அவ போய் சொல்றாவா? அரே
தீப்சிகா இங்க சொல்லுப்பா. ராஜா இன்னும் 2 கொஸ்டின் தான் ராஜா இருக்கு. முடிச்சிடலாம். ஹசீன் இல்ல ஹுசேன். ஹசீன். ஓகே ஹசீன். அபுல் ஹசீன். ஓகே கிளியர். இப்போ நம்ம என்ன பண்றோம், REயோட மல்டிபிள் வந்து டிவைட் பண்றோம். ஓகே VE square is equal to 2GME divided by RE into RE is equal to RE square. 2GME இல்ல GME by RE square என்னது? ஓகே இப்போ VE square is equal to நம்ம என்ன பார்த்துருக்கோம், GME by RE square யாரு, அவர் தான் G. ஸோ 2 அப்படியே இருக்குதா, 2GRE. ஓகேவா? இஸ் தட் எவ்ரிபடி கிளியர்? ஓகே கிராவிடேஷன். ஆமா கிராவிடேஷன் தான். VE square is equal to 2GRE. இப்போ என்னன்னா VE is equal to 2GRE the whole square, right? whole square போடலாம். சூப்பர். சித் போரிங்களா? சித் ஜரீனா போரிங்களா? ஓகே போயிட்டு வாங்க. ஓகே இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா. கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்ல ராஜா. இதை அதில் போய் எழுதி பார்த்துடுறா. ஓகேவா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறியா? அதுக்கு நேரம் இல்லைப்பா. இப்போது நமக்கு ஜியோட வேல்யூ என்ன தெரியும். இதை நீ இதெல்லாம் பண்ண வேணா, நீ இது வரைக்கும் எழுதிட்டாலே உனக்கு மார்க் தான். G is equal to 9.8. ஓகே நமக்கு தெரிஞ்சது. ஓகே அடுத்து RE ரேடியஸ் ஆஃப் எர்த் யாருக்காவது தெரியுமாப்பா? ரேடியஸ் ஆஃப் எர்த் சொல்கிறா பாப்பா. ரித்திகா சந்திரசேகர் சொல்லு பாப்பா. ரேடியஸ் ஆஃப் எர்த் என்ன சொல்லுங்க. சரி சீக்கிரமாக சொல்லி தரேன். சொல்லுங்க. ரேடியஸ் ஆஃப் எர்த் என்னது? ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே பாய் அனு. ஐ டு மிஸ் யூ. ஓகே அடே பாய் அனு. ஓகே பாய். அடே எர்த்தோட ரேடியஸ் மட்டும் தான்டா கேட்டேன். சொல்றா பாப்போம். சொல்லு. சரி நீ சொல்லு. ரித்திகா சந்திரசேகர் சே த ஆன்சர் பாஸ். சரி யூனிட் விட்டுருங்க. 6400 கிலோமீட்டர் எபாடி சொல்லிட்டார் பவராலு. 6400 கிலோமீட்டர். இது என்னது கிலோமீட்டர். இவர் எப்படி இருப்பாரு மீட்டர் பெர் செகண்ட். அவரை கிலோமீட்டருக்கு மாற்றி அதில் உள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வருவாராம். VE is equal to 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இந்த ஆன்சர் உங்களுக்கு காலேஜில் கூட யூஸ் ஆகும். ஓகே டோன்ட் ஃபர்கெட் இட். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகே அடுத்து போயிடலாமா? ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் முடிச்சிடலாம்ல. தீப்சிகா போலாமா? ஓகே explain the variation of G with depth from the earth surface. okay Abul Hassin. yes super polame super. variation of G with depth என்னன்னா ஷேப்பா வரைஞ்சிருமா? ஷேப் இல்லைப்பா இங்கே. சாரி இந்த இருக்குது. சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ சர்க்கிள். இவர் தான் யாரு? நம்ம அண்ணன் எர்த். ஓகே தர்ஷினி நீங்க தானப்பா ஆன்சர் சொன்னீங்க. உங்களை சொன்னனே. சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சுதன் சாப்பிடணும். ஹாய் நவீன். சூப்பர் ஹாய். ஓகே இவர் தான் நம்ம பூமி. இவரோட சென்டர். இவர் தான் சென்டர். இதுதான் சென்டர். என்னது? ஓவம். ஓகே இவர் நம்ம ரேடியஸ் ஆர். இவர் என்னன்னு வச்சுக்கிறோம்? பெரிய ஆர்.
நம்மளோட எர்த்தோட ரேடியஸ் எப்படி வச்சுக்கிறோம்? கேபிட்டல் லெட்டர் ஆர். ஓகே, பெரிய ஆர். ஓகே, பெரிய ஆர். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக ஒரு குழி தோண்ட போகிறோம். ஒரு குழி தோண்டி அங்கே போய் ஒரு மெட்டீரியலை வச்சு மூட போகிறோம். மூடினதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலுக்குள்ள கிராவிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். தேட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போது அவர் இருக்கிற இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டேன். கொஞ்சம் மெட்டீரியல் கீழே மேலே போயிடுச்சு. சரி விடுங்க, இருக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மட்டும் தான் நந்தகுமார். இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மட்டும்தான். ஓகேவா? ஓகேவா? 9:30 தான் ஆகுது. நாங்கள்லாம் 12க்கு 10:15 வரைக்கும் போவோம். 10:15 10:30 வரைக்கும்லாம் போயிருக்கோம். போகலாமா? போகலாமா? டயக்ராம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போது இவர் இருக்கிற ரேடியஸ் கொஞ்சம் டயக்ராம் மோசமாக இருக்குதே. பாடி கரெக்டாக வந்துருச்சுப்பா. ஓ அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. அக்கா தான் சொல்லணும். இப்போது பெரிய ரேடியஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஆர். அச்சோ ஷேப் மாறதில்ல. இப்போது சின்னவர் யார்? இவர் தான் சின்ன ஆர். சின்ன ஸ்மால் லெட்டர் ஆர். ஓகே, எக்கனாமிக்ஸ் லைவ். ஓகே, போகலாமா? போகலாம் 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 போகலாம். இப்போது இவர் என்னதான் டி. இவர் தான் என்னது? டெப்த்து டி. அப்போனா இவர் என்னது? ஆர் மைனஸ் டி. ஓகே ஓகே. இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? திருப்பி விட சொல்லுமா? ஓகே, பாய் அனு. பாய். ஓகே அக்கா. அப்படியா? சூப்பர் அப்பு. ஓகே லக்ஷ்மி அக்கா. புரியுது ஆனால் புரியல. அப்போனா திருப்பி வந்துடும்டா. ஏன்டா? புரியுதுன்னா திருப்பி வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம தான் இப்போது எர்த்துங்க. எர்த்தில் நடுவில் சென்டர் பாயிண்ட்டு ஓங்க. ஓகே, அவரோட ரேடியஸு 6. ஓகே, இப்போது ஒரு இடத்துல ஒரு குழி தோண்டி ஒரு பொருளை புதைத்து வைக்கிறோம். ஓகே, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா டீன்ற டெப்த்தில் இருக்குதான். ஓகே, இப்போது இதில் இருந்து இது வரைக்கும் 6, இது மட்டும் டி. ஸோ இது வேணா என்ன பண்ணணும்? ஆர் மைனஸ் டி போட்டால் வந்துடும். அவ்வளோதானே? ஓகே செல்வன், ஹாய், ஜாயின் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ரங்கராய சக்தி வீல். ஏண்டா ஆர் மைனஸ் டி. ஓகே தானே? போகலாம்ல. இந்த இடத்துல பொருள் இருக்குது, மாசியம். ஓகே, போகலாம்ல. ஓகே தீப்சிகா, சூப்பர். இப்போ டெஃபினிஷன். Consider a particle of mass m which is in a deep mine on the earth. Example, coal mines, நெய்வேலி. ஓகே, 10th மேப்ல நெய்வேலி மார்க் பண்ணியிருப்பீங்க. Assume the depth of the minus d. என்ன சொல்லியிருக்காங்க? இதை dன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியாச்சுங்க. To calculate g dash. நம்மளுக்கு ஜியோட வேல்யூ தெரியும், g dash தான் கொண்டு போகிறோம். At a depth d, consider the following points. The part of the earth which is above the radius r minus d does not contribute to acceleration. This result is proved earlier and is given as. என்ன பண்ணிருக்காங்கன்னா g dash னு சொல்லி கொடுத்துட்டாங்க. g dash gm dash divided by re minus d the whole square.
என்னன்னா ஒன்றுமே இல்லை. g is equal to gm/r² எழுதுவோமா? இதில் நம்ம ஹைட்டை குறைச்சிட்டோம். g is equal to gm/re minus d the whole square. ஓகேவா? இங்கே என்ன போடுறோம்? m dash. மாஸ் வேறு தானே? சுத்தமாக புரியல. சூப்பர்டா. ஹரிசே உனக்கு தாண்டா வேணாண்டா இல்லைடா. எவ்வளோ நேரம் இருந்தாலும் சொல்லிட்டு தாண்டா போங்கடா. ஓகே சரி, இதுவே லாஸ்ட் கொஸ்டின் வச்சிருமா? சத்தியமா பார்க்கல ஸ்மைலி, சத்தியமா பார்க்கல. இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ஓகே லக்ஷ்மி, ஓகே அக்கா, லக்ஷ்மி அக்கா, அவங்க தான் அக்கா. ஒரு இதுதான் என்னது? எர்த்து. எர்த்துல சென்டர் பாயிண்ட் ஓ. ஓகேவா? இது புரிஞ்சுதுல? எர்த்துல சென்டர் பாயிண்ட் ஓ. ஃபுல்லாக முடிச்சிடலாமா? போதும்பா, அது நாளைக்கு கூட பார்ப்போம் என்ன? ஓகேவா? அதான்ப்பா நம்ம லாஸ்ட் இயர் படிச்சோம்ல ராஜா, அஸ்வத்து, நம்ம படிச்சது தான். ஓகே லெட் மீ ட்ரை. முடிஞ்சா பண்ணலாம். இப்போ ஒரு டெப்த்தில் ஒரு பொருளை வைக்கிறோம் டி. ஓகே, குழி தோண்டி வைக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல ராஜா. அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல. ஓகே விஸ்வா கம்மா, பண்ணலாம். நாளைக்கு என்ன டைம்? 11 o'clock. நாளைக்கு லாரா, நாளைக்கு கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ அந்த டெப்த்தில் வச்சு இன்னும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? சர்க்கிள் மட்டும்தான் எனக்கு வரவே மாட்டேங்குது. சர்க்கிள் வந்துருச்சா? வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த இவரோட சைஸ் என்னவா? நம்ம குழி தோண்டி இருக்கிறதோட ஆழம் டியா. ஓகே, எர்த்தோட டோட்டல் ரேடியஸ் எவ்வளவு? ஆர், பெரிய ஆர். ஓகே பேட்மேன். ஓகே பூர்ணா, புரியலையா? நான் ஒண்ணுமே சொல்லலையப்பா, இது புரியாம இருக்க. எர்த் ரிமூவர் பண்ணிட்டீங்களா? பூர்ணா எர்த்து போட்டாச்சு. இதுதான் எர்த்து. இது ஓகே தானே? என்ன அனைவருக்குமே எர்த்து ஓகே தானே? புரிந்ததா? ரிமெம்பரிங் எர்த்து ரிமூவர் பண்ணிட்டீங்களா அனைவருமே? ஓகேவா? புரியுதா? ஓகே, எர்த்து வச்சாச்சு. நடுவில் சென்டர் பாயிண்ட், எர்த்தோட சென்டர் பாயிண்ட் ஓன்னு மார்க் பண்ணியிருக்கோம். வேற ஒன்றுமே பண்ணலப்பா, ஓன்னு மார்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ குழி தோண்டி ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருளை, நீங்கள் ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க, வாட்சை மறைச்சு வைக்கிறோமா? என்னது வைக்கிறோம்? ஒரு வாட்சை மறைச்சு வைக்கிறோம். அந்த வாட்ச் மேலே எவ்வளோ கிராவிட்டி, நம்ம இப்போ வெளியே நிற்கிறப்ப நம்ம மேலே எவ்வளோ கிராவிட்டி, அந்த வாட்சுக்கு எவ்வளோ கிராவிட்டி வர்றதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது அந்த நம்ம புதைச்சி வச்ச வாட்சுக்கும் ஒரு சர்க்கிள் போட்டு ரேடியஸ் வரைகிறோம். புரிகிறதா? புரியலையா? திருப்பி சொல்லவா? டயக்ராம் தான் எனக்கு டென்ஷனாக இருக்கு. ஓகே, போட்டேன், ஒரு வழியாக போட்டேன். சத்தியமா நீ பண்ணதை நான் பார்க்கவே இல்லைடா. ஓகே விஸ்வகமா, ஐ வில் டூ இட். இப்போ எர்த்தோட டோட்டல் ரேடியஸ் ஆர், இந்த டெப்த் என்னது? டி. ஓகே, டெப்த் என்னது? டி. இப்போ இந்த ரேடியஸ், நம்ம அந்த புதைச்சி வச்சதோட ரேடியஸ் தெரியணும்னா ஆர் மைனஸ் டின்னு போடணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா? திருப்பி சொல்லணுமா?
வேற யாருக்கு திருப்பி சொல்லணுமா? ஓகே விஸ்வகமா, யூ ஆர் கிளியர். ஐ நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே பூர்ணா புரிஞ்சிருச்சு யா பாடி. நாளைக்கு தான் ராஜா 12th கெமிஸ்ட்ரி 4 மணிக்கு நான் வருகிறேன். ஓகேவா? ஓ அப்படியா? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. டேப்பை பற்றி எல்லாமே தெரியுது. சரி போகலாம். இதுக்குள்ளே போகலாம்ல? யாரும் புரியலன்னு சொல்லிட்டீங்களா? Consider a particle of mass m which is in a deep mine on earth. ஒரு பொருள் அடியில் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம என்ன நம்ம வாட்ச் வச்சோம். இவங்க கோல் மைன் சொல்கிறாங்க, நெய்வேலி. ஓகே எஸ் ஈவினிங் 4 o'clock. Assume the depth of the minus d. Depth என்ன மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம்? d. To calculate g dash at depth t, consider the following points. The part of earth which is above the radius re minus d does not contribute to the acceleration. என்ன சொல்றாங்கன்னா re minus அடியில் இருக்கிற பொருள் ஆக்சிலரேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. The result is proved earlier and it is given us. ஓகே இப்போ கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம் சர்ன்னு. இப்போது நார்மல் ஜி என்னது? நார்மல் ஜி gme by re ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? மாஸ் வேறு, நம்ம வாட்சோட மாஸ் தான் வைக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் புரியலையா? The part of the earth which is above the radius re minus d does not contribute to the acceleration. அடியில் வச்சிருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. The result is proved earlier and it is given us. Okay, the result is proved and given us. Okay, இப்போ இது எழுதியாச்சு. இது எழுதினதுக்கு அப்புறம் g is equal to g என்னது? அதோட மாஸ் டிஃபரன்ஸ் m dash divided by அதோட இது ரேடியஸ் டிஃபரன்ஸ் re minus d the whole square. ஓகேவா? 10th இன்னைக்கு இல்லைப்பா, நாளைக்கு இல்லைப்பா, சாரி. ஓகே புரிஞ்சுது தானே? கீழே கீழே டவுன்வர்ட் கீழே தான் புதைச்சி வைக்கிறோம். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ராஜா ஸ்மால் ஜீனா அது வந்து கிராவிட்டி, நம்ம நிற்கிறோம்ல அந்த கிராவிட்டி. ஓகேவா? 9.8ன்னு வரும். பெரிய ஜீனா 6.67 இன்ட்டு இன்னொரு 10 to the power இப்படி போக, அது எனக்கு மறந்துருச்சு. இது மீட்டர் பெர் செகண்ட். 6.67 இன்ட்டு 10 to the power -11 நினைக்கிறேன். இதோட வேல்யூ வேறு, இதோட வேல்யூ வேறு. இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து ஜி கிராவிட்டி. ஓகே ஓகே போகலாமா? அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, here m is the mass of the earth and r radius re minus d is the density radius. okay, radius வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. mங்கிறது மாஸ், re minus dங்கிறது ரேடியஸ். ஓகே 10th இப்போ இல்லப்பா. ஓகே இப்போ assuming the density of the earth to be constant, எர்த்தோட டென்சிட்டியை கான்ஸ்டன்ட்டாக அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது இருக்குதா இல்லைங்கிறது தேவையில்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அசியூம்ன்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அசியூம். ஓகே, அசியூம் பண்ணியாச்சு. ஓகே ஓகேங்க. ஐ எம் வாட்சிங் யூ ரீதிகா சந்திரசேகர். ஓகே, ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கோ. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, ஹியர் m is the mass of the earth and v its volume. Thus
இது வந்து நம்ம சாதா நம்ம நிற்கிறதுக்கு வச்சுட்டோம் டென்சிட்டி. இப்போ நம்ம எதுக்கு வரைய போகிறோம்னா உள்ளே வச்சுருக்கோமா அதுக்கு சேம் ரோ தான் இஸ் ஈக்குவல் டு எம் டேஷ் டிவைடட் பை வி டேஷ். அவ்வளோதான், எம் டேஷ் டிவைடட் பை வி டேஷ். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. தலை சுத்துதா? ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிள் தான்ப்பா. இது ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம நிற்கிறதுக்கு மாஸ் பை வெலாசிட்டி, ஆமாம் எம் பை வினா ஒரு டென்சிட்டி பார்க்குறோம். ஓகே, மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம் பார்க்குறோம். அடுத்து நம்ம அடியில் புதைச்சி வச்சதுக்கு பார்க்குறோம். என்னது? மாஸ் பை வால்யூம். ஓகேவா? ஓகே, வால்யூம் தான். தப்பா சொல்லலை, மாஸ் பை வால்யூம் தான், தப்பு இல்லை மேடம். இப்போ இவரும் இந்த ரோவையும் ஈக்குவேட் பண்றோம், வேற ஒண்ணுமே பண்ணல. m dash divided by v dash is equal to m by v. ஓகே ராஜா, அதுதான் ராஜா. நம்ம உள்ள புதைச்சு வைக்கிறோமா, புதைச்சதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ராஜா. ஓகே, சரி, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ m dash is equal to m by v. இந்த v dash அந்த பக்கம் போயிருது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஓகேவா? ஓகே மேம், போலாமா? இப்போ தலைவர்களே போலாம்ல. அப்புறம் இப்போ இது என்ன வால்யூம், விங்கிறது என்ன வால்யூம் பார்த்தோம், நம்ம நார்மல் வால்யூம்னு பார்த்தோமா. வி டேஷ்ன்றது என்ன வால்யூம், நம்ம உள்ள புதைச்சி வச்சதா. ஸோ விங்கிறது 4/3/r3. வால்யூம் மீன்ஸ் ஸ்பியர், ரைட்? ஸ்பியர். வெள்ளை கலர் பண்ண வச்சிட்டேன்டா. இதுவும் மங்களா தெரியுது, பிளாக்கே. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நமக்கு தான் தெரியுமே, 4/3/r3. ஓகேவா? இப்போதான் வரீங்களா ஸ்ரீஜு? ஓகே, இது நம்ம 10th படிச்சிருப்போம். எதோடது? ஸ்பியரோட வால்யூம் 4/3/r3. இங்கே அதே மாதிரி தான் 4/3 போட்டாச்சு. ஆருக்கு பதிலாக RE - D the whole cube. வேற ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ரிதிகா சந்திரசேகர், கம் at 11 AM. ஓகே, சரி, இதோட முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? 4/3/4/3 அடிச்சு கேன்சல் பண்ணியாச்சா. RE கியூப் இந்த பக்கம், RE - D the whole cube. இது மட்டும் தான் இருக்குதா? ஓகேவா ராஜா? முடியாது ராஜா, உடம்பு தாங்காது ராஜா. சாரி ராஜா, உடம்பு தாங்காது. இல்லை, நான் எடுப்பேன். சரி விடுங்க. சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் 3 in 1. இதை தூக்கிட்டு போய் எங்கே போட சொல்கிறாங்க? 1 யாரு? இங்கே போட சொல்கிறாங்க, இந்த ஜி டேஷில் போட சொல்கிறாங்க. ஓகேவா? டபுள் ஓகே, வாங்க. I have guessed you half but not the other half. I may guess it. நாளைக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிடுறேன். GM/RE3 RE - D the whole cube. இங்கே ஒரு RE - D the whole cube இங்கிருந்து போட்டிருக்கோம், ரைட்டா? அங்கேயே ஒரு RD - D the whole squareன்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் சேர்த்து போடணும். டிவைட் பை RE - D the whole square, right? ஓகேவா? அப்படியா? ஓகே, I am also trusting that you are new.
ஓகே, நானும் நம்புகிறேன். டேப்பை பற்றி சொல்லும் போதே தெரிஞ்சிட்டேன். ஓகே, r cube r square cancel, so g dash is equal to gm by re cube re minus d. Okay, is that everybody clear? சரி, நம்புறேன். is that everybody? தீப்சிகா ஓகே, இவங்க போயிட்டாங்க. இல்லைப்பா, சாரிப்பா அக்ஷயா, இல்லைப்பா. அடுத்து போயிடலாமா? அடுத்து g dash equal to gm, இங்கே என்ன எழுதியிருக்கிறோம்? gm by re cube re minus d. இங்கே எழுதுனதா அப்படியே எழுதியிருக்கேன்டா, நான் வேறு எதுவுமே பண்ணல. புரியுதா? அங்கே எழுதுனதா அப்படியே எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா g dash is equal to gm. ஓகே, re மட்டும் காமனாக எடுக்கிறாங்க. re காமனாக எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் டி. டி கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ 1 மைனஸ் டி பை re. ஓகே, பை re கியூப். ஓகே, இந்த ஆரியும் இந்த re கியூப்ல ஒன்று போச்சுன்னா ஸ்கொயர். g dash is equal to gm by re ஸ்கொயர் 1 மைனஸ் டி பை re. இஸ் தட் கிளியர்? திருப்பி சொல்லணுமா? விஸ்வகாமா, ஐ நோ யூ ஆர் கிளியர். ஓகே, ரித்திகா கிளியர். உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். சரிப்பா, நம்ம அப்படி அசியூம் பண்ணி எழுதிருக்கோம்ப்பா. ஹரிசே, எர்த்து வேற ஷேப்னு எனக்கு தெரியும்பா. டி பை re. ஆமாம் ராஜா, என்னன்னா re மைனஸ் டின்னு இருக்குதா, இதில் நம்ம எதை காமனாக எடுக்கிறோம்? re காமனாக எடுக்கிறோம். re காமனாக எடுத்தால் இங்கே ஒரு re இருக்குது, அதனால வெளியே போயிடுச்சு. ஓகே, 1ன்னு போட்டோம். அடுத்த பையனுக்கு re இல்லை, ஸோ அவனுக்கு re வேணும். ஸோ re வேணுன்றதுனால டிவைடில் போட்டுரும். ஒன்றுமே இல்லை. இப்போ உள்ள போய் மல்டிபிள் பண்ணேன். re மைனஸ் டி re டிவைடட் பை reன்னு வருமா? இவர் கேன்சல், இவரு கேன்சல். முதல் உள்ள ஃபார்முலா அப்படியே வந்துருச்சா? கரெக்டா? கிளியரா? ரித்திகா, ஆர் யூ கிளியர்? ஓகே, 12th மார்க் 553. ஓகே, தேங்க்யூ. இப்போ போயிடலாமா? இப்போ நமக்கு தான் தெரியுமே, gme by r ஸ்கொயர் என்னது? நம்ம ஆளு g. ஓகே, ஸோ g dash is equal to g into 1 minus d by re. அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, congratulations, thank you. Here also g dash is less than g as depth increases, g dash decreases. என்ன சொல்றாங்கன்னா, உள்ள அடியில போகுதா, அடியில வாட்ச் வச்சோமா, வாட்ச் வச்சாலும் அதுக்கு வருகிற கிராவிட்டி கம்மியா இருக்குதான். ஓகே, நான் நம்பிட்டேன் ரதிகா, நான் நம்பிட்டேன். ஓகே, it is very interesting to know that acceleration due to gravity is maximum on the surface of the earth but decreases when go either upward or downward. மேலே போனாலும் குறையுது, கீழே வந்தாலும் குறையுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இஸ் தட் எவ்ரி ஒன் கிளியர்? எல்லா கொஸ்டினும் முடிச்சாச்சு. ஓகேவா எவ்ரிபடி? பாய்ஸ், கேர்ள்ஸ், டு யூ நீட் ஜென்ரல் டாக்? சரி, நம்புறேன். நான் நம்புறேன்னு அப்பதே சொல்லிட்டேன்ல ராஜா. நீ கொஸ்டின் கேட்டாங்கண்ணா, நீ இது வரைக்கும் எழுதுறா, வேற எதுவும் வேணாண்டா. இது எழுதிடுறா, இது எழுதிக்கோ, அதுக்கப்புறம் இது எழுதிக்கோ. அவ்வளோதான், இது வரைக்கும் எழுதினாலும் போதும். ஓகேவா? உங்கள் ஷர்ட் செம்ம. செட்டோட கதை எனக்கு தானே தெரியும். சரி, ஓகே, ஐ எம் பிலீவிங். ஓகே, ஐ எம் பிலீவிங் யூ. ஓகே, போதுமா? இனி ஜென்ரல் டாக் வேணுமா? முடிச்சிடலாமா? இல்லாட்டி 3, 2, 1 ரெடி?
ஃபுல்லாக எழுதணுமா? ஃபுல்லாக எழுதுறது பப்ளிக் ஆன்சருக்கு இல்லை, கேட்குறதே இல்லை ராஜா. லாஸ்ட் பேராகிராஃப் டோன்ட் ஆன்சரா, டோன்ட் கிளியராக பார்த்துருவோம். என்னன்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டு நோ தட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வந்து இஸ் மேக்ஸிமம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நம்ம பூமிக்கு மேலே இருந்தால் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அடியில் போயிட்டா பட் டிக்ரீசஸ் வென் கோ எய்தர் அப்போர்ட். மேலே போனாலும் குறைஞ்சிருது, கீழே போனாலும் குறைஞ்சிருது. அவ்வளோதான். ஓகே அபுல் ஹசீன், ஓகே தர்சன் இப்போதான் வரியாப்பா, முடிச்சிடலாமா லைவ? ஓகே நோ மோர் ஜென்ரல் டாக்ஸ். ஓகே ஜென்ரல் டாக்ஸ் பேசுவீங்கன்னு பார்த்தேன், பேசலையா? ஜென்ரல் டாக் டு யூ நீட் பிடிஎஃப் அஸ்தட்டிக்? சத்தியமாக வாட்ஸ்அப் சேனலில் அனுப்ப முடியலப்பா. ஜென்ரல் டாக் வேணுமா இல்லாட்டி முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் சம் சத்தியமாக மன்னிக்கவும், சாரி ஐ கான் டூ இட். ட்ரிபிள் ஓகே முடிச்சிடலாமா? விஸ்வக் சாரிடா நாளைக்கு போடுவோம்டா. முடிச்சிடலாமா? வேணுமேனா கேளுங்கப்பா, ஏதாவது கேட்டால் நான் போயிடுவேனே. 10 மணி ஆச்சா? இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. நவீனே நீ லேட்டாக வந்தடா, என்னடா நீ போடா. ஸ்டடி பிளான் தாரணி, சத்தியமாக நான் அந்த ஸ்டடி பிளான் எதுவும் போடலப்பா. முடிச்சிடலாமா? சரி நாளைக்கு பண்ணுறேன்டா. சோகம் ஆகாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நாளைக்கு பண்ணுறேன்டா, ஓகேவா? யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆண்ட்ரூ. சாப்பிட்டியா? இல்லையே மேடம், நான் இன்னும் சாப்பிடல மேடம். முடிச்சிடலாம். குட் நைட். 3 2 1